திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். சித்தர் திருவடிகளே சரணம். விசேஷதயாபாரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யத் மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதன்யமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுரபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीपणं नमामि मूर्ध्ना। भूतं सरश्च मगधाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारक्तशेखर योगिवाहान् ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराक्षमुनिं नतोऽस्मि नित्यम्। ीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं संश्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां शजनिकटितं याफलात्रद्य भुङ्क्ते उदाहरस्यै नमैदमिदं பூஜையேவாஸ்து பூயः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் மாலை பூமாலை குடிக் கொடுத்தாளை சொல்லு குடிக் கொடுத்த நறுபடியே தொல்பாவை மாடியருளவல்ல பல்வளையாய் நீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் ஆம் கடவா வண்ணமே நல். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷ்யானாம் சுரத ஸ்ரீதர சதா. ஸ்ரீரங்கநாதனுடைய திருவருளாலே ஆண்டாளருடைய இருக்கக்கூடிய திருப்பாவைய தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய பெறாப்பேறு பெற்றிருக்கிறோம். நல்லதை தொடர்ச்சியா பெறுவதுங்கிறது தான் கிடைக்கிறது அரிதான விஷயம். தீயதை தேடியே போக வேண்டாம், தன்னிடையே வந்துடும். நல்லதை தான் நாம தான் தேடி போய் அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டியது என்பது அவசியமான செய்ய வேண்டிய விஷயம். ஆனா பகவானுடைய கிருபை நம் பேரிலே இருக்கிறதுங்கிறது எங்க தெரியறது? ஆண்டாளருடைய இருக்கக்கூடிய திருப்பாவை அதனுடைய சாரார்த்தங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் தொடர்ந்து பெற்றிருக்கிறோம். இது ஒரு பெரிய மகோத்சவம், இது ஒரு வாக்யஜ்யம் அப்படின்னு கொண்டாடப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஹோமங்கள் வேள்விகள் செய்வதற்கு நிறைய சாமான்கள் வேண்டியிருக்கு. அதை சரியா முறைப்படி பண்ணணும். இந்த மந்திரங்களை அத்தியனம் பண்ணவர்கள் நிறைய பேர் வேண்டியிருக்கு. அதை தவிர சரியான வேளையில அது நடக்கணும், சரியானபடி நடக்கணும். ஆனா இந்த ஞான வேள்வியில சொல்றவர் ஒருத்தர் இருந்தா போறோம், கேட்கிறவா காதை கொடுத்தா போறோம். அதெல்லாம் கைட்டி கொடுக்க வேண்டாம், அதை மூடிக்காம இருந்தா போறா. அப்ப தன்னிடையே இது ஒரு ஞான வேள்வியாக எம்பெருமானுடைய முகப்பை நாம் எல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமைய பெற்றிருக்கிறது. அதுதான் எம்பெருமான் ஆண்டாளை இங்க நிலவுலகிலே தோன்றும்படியாக செய்தான். கோதா அப்படின்னு பேர் கொடுத்து ஞானத்தை கொடுப்பவள் தாம் ததாதி, ஞானத்தை கொடுப்பவளாக நமக்கு ஆண்டாள் இங்கே திருவவதாரம் பண்ணி போந்தாள். ஞானத்தை ஏன் பெறணும் அப்படின்னா, ஞானான் மோட்சம், ஞானத்தாலதான் மோட்சம். பரவாயில்ல போயிட்டு போறது, அஜ்ஞானம் இருந்துட்டு போறது என்ன தப்புன்னு? அஜ்ஞானாத் சம்சாரம். அஜ்ஞானம் இருக்க 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 மீண்டும் சம்சாரத்திலே விழுந்து நிற்போம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் என்று ரொம்ப அழகா சம்ஸ்கிருதத்திலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம். சம்சார சாகரம் எப்படிப்பட்டதா இருக்கு? கோரமாகவும் இருக்கு, எண்ணற்றதான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியதாகவும் இருக்கு, முடிவில்லாத துன்பங்களா இருக்கு. அப்ப அது தொடர்ந்து இந்த துன்பங்களே இவனை வந்து வாட்டி கொண்டு இருக்கிற பொழுது அதுல ஆனந்தம்ங்கிறது எங்க இருக்குன்னு புரியல. ஆனா ஆண்டாள் நமக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை, சுககரமான ஆனந்தத்தை, என்றுமே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை, எல்லையில்லாத ஆனந்தத்தை காட்டி தருகிறாள்.
பரமபதத்திலே எம்பெருமானுக்கு நித்தியமாக செய்யக்கூடிய தொண்டு சேவை. அதுதான் எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பது. அதனால நமக்கும் ஆனந்தத்தை அடையும்படியாக நிற்கிறது என்று காண்பிக்கிறாள் ஆண்டாள். அதை நாம தொடர்ந்து இத்தனை நாள் அனுபவிக்கிறதுங்கிறதே நாம் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். அழகு. நாம எல்லாம் புத்துணர்ச்சி பெறுகிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிறச்சே. புத்தாண்டா இருக்கிறச்சேயும் இல்லாத போர்ச்சேயும் நமக்கு உள்ள ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கே, அது ஒவ்வொரு க்ஷணமும் வளர்ந்து வளர்ந்து வர பகவானோட நாம் நெருங்கி இருக்கிற ஒரு தொடர்பை பெற்றுக்கொண்டே வருது. வெறும் பாசனம் சொல்ற நமக்கு அர்த்தத்தோட பாசனம் சொல்றச்சே அதனுடைய இனிமை நன்றாக புரிகிறது. மனது அப்பதான் கொஞ்சம் தோய்ந்து இருக்கிறது. ஆழ்வார் சொல்றார் அழகா, எப்படிப்பட்ட நெஞ்சா இருக்குது. நின்னவான் இல்லா நெஞ்சினை உடைய நின்றவான் இல்லா நெஞ்சு. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. அது எப்படி இருக்கு? குரங்கு போல தாவிண்டே இருக்கு. ஒரு க்ஷணத்துல ஒரு இடத்துல இருந்து அடுத்த க்ஷணத்துக்கு வேறொரு இடத்துக்கு போயிடுது. அது மட்டுமா அப்படின்னா இல்ல. இரும்பு போல் வலிய நெஞ்சம் திருமாலையில அனுபவிச்சு இறை இறை உருகும் வண்ணம் அப்படின்னு காண்பிச்சேன். நெஞ்சமே இரும்பா இருக்கு. எத்தனை சொன்னாலும் உருகாதபடி இருக்கு. ஆனா அந்த நெஞ்சம் உருகும்படியாக நிற்கிறது. இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் உள்ள போச்சு. இவ்வளவு அர்த்தத்தை சொல்ல முடியுமா ஆண்டாள்? இவ்வளவு அர்த்தத்தை சொல்ல முடியுமா? எளிமையான வார்த்தைகளாலே இத்தனை ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கி ஆண்டாள் நமக்கு அருளி இருக்கிறார் என்று நாம் பெற்ற பாக்கியம். இதை ஆச்சாரியர்கள் இல்லைன்னா நம்மால அதை உணர்ந்து சொல்லியிருக்க முடியாது. இந்த அர்த்தங்களை அனுபவிச்சிருக்க முடியாது. நாம பதில் சொல்லணும் மார்கழி மார்கழி, திங்கள் திங்கள், மாசம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன அர்த்த விசேஷங்கள் நம்மால சொல்ல முடியும்? அதான் அழகா சாதிச்சார். ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆரணமே. எப்பொழுது? மணவாள மாமுனிவன் வந்திரனே. மணவாள மாமுனிகள் இந்த உலகத்திலே தோன்றவில்லை என்றால் ஆற்றில் கரைக்கப்பட்ட புலியன்றோ தமிழ் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம். அப்ப ஆச்சாரியர்களுடைய திருவவதாரத்தாலே தான் திவ்ய பிரபந்தங்களுடைய ஆழமான அர்த்தங்கள் நமக்கு புரிகிறது. இத்தனை பெரிய வியாக்கியானங்கள் விளக்க உரை அருளி இருக்கிறார்னா அந்த ஆச்சாரியர்கள் எத்தனை நுண்மான் நுழைபுலம் என்று எவ்வளவு ஆழ்ந்து கற்றவர்களா இருக்கணும், கற்று தேர்ந்தவர்களா இருக்கணும், ஆச்சாரியர்கள் திருவடியிலே அடிபணிந்து கேட்டவர்களா இருக்கணும். இப்படி இருக்கிறதுனால தானே இத்தனை விசேஷார்த்தங்களை நமக்கு அருள முடிகிறது. அந்த அர்த்தங்கள் நம்மை நெறிப்படுத்துகின்றன. நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அது க்ஷேமகரம் அப்படின்னு பண்ண வைக்கிறது. முதல்ல மனப்பாடம் பண்றச்சே திருப்பாவை எதற்கு பண்ற அப்படின்னு டெய்லி பண்ணி சொல்லிட்டு வந்தா ஒரு பொங்கல் கிடைக்கும். இல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷமான பிரசாதம் கிடைக்கும். உண்மையிலேயே நாங்கெல்லாம் அப்படி போனதும் அதுக்காக தான். ஸ்ரீரங்கத்துல உள்ளாண்டாள் சன்னதின்னு இருக்கு. இங்கதான் எல்லாரும் சேரும் அழகா. நீங்க நிலைமையே மாறிடுது. கோயிலுக்குள்ளேயே போக முடியுமான்னு தெரியுது. அப்ப எல்லா குழந்தைகளும் உள்ளாண்டாள் சன்னதியில சேருவோம். அங்கேருந்தான் தொடக்கம் ஆரம்பிக்கணும். அப்படியே வந்து திருவீதி போவோம். அழகா போவோம். நிறைய பேர் காத்தால பொழுதுல 5:30 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போயிடுவா. இப்ப நடுவுல எங்கேயாவது போய் பிடிச்சுக்கணும், சேர்ந்துக்கணும் அழகா. இப்ப எதற்காக அங்க போறது அப்படின்னா பிரசாதம் கிடைக்கும். 2வது அது சொல்லி ஒப்பிச்சா சின்ன சின்ன பிரைசஸ் கொடுப்பாங்க. இப்ப அதுல ஒரு போட்டி வரும். சோ யார் 30 பணப்பாடமா சொல்றது, யார் பாசரம் எண்ண சொல்லி அந்த பாசரம் என்னன்னு சொல்றது, அழகா நம்பர் சொன்னா சொல்லணும், அழகா கடைசி வரி சொன்னா அந்த பாசரம் முதல் வரி சொல்லணும். இப்படி எல்லாம் பழக அன்னைக்கு அதற்காக போனது. இவ்வளவு வியாக்கியானம் இருக்குன்னு பார்த்த உடனேதான் தெரியுது. அப்போ மோட்சத்துக்கே அழிச்சுட்டு போறது. வெறும் பொங்கலுக்கு மட்டும் அழிச்சுட்டு போறது இல்லை. இது வெறும் பிரசாதத்தை கொடுப்பது இல்லை. உயர்ந்து இருக்கக்கூடிய பகவத் பிராப்தியையும் நித்திய கைங்கரியத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. அது எப்ப தேறுகிறது நமக்கு? அந்த மூலம் முழுக்க மனதிலே வாங்கி அந்த மூலத்தினுடைய சாரார்த்தங்கள்லாம் கேட்க தொடங்கி அந்த அர்த்தங்கள்ல நெஞ்சு மூழ்கி இருக்கிறச்சேனா இவ்வளவு வைபவமா இதற்கு இத்தனை தன்னேற்றமானு தெரியும்படியாக. அந்த ஏற்றத்தை நமக்கு உணரச் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களை எப்பொழுதும் நாள்தோறும் நாம் கொண்டாடி நிற்க வேண்டும். அதுவும் பெரியவாச்சான் பிள்ளை 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடிய வியாக்கியான சக்கரவர்த்தி. அவர் திருவடிகளுக்கும் அவசியம் பல்லாண்டு பாடணும். இப்ப ஆண்டாள் எழுப்பி வரக்கூடிய பாசுரத்தை பார்க்கிறோம். அதுல இன்றைய தினம் கடைசி பாசுரம் 15வது பாசுரம் எழுப்புவதிலே. திருப்பாவை மொத்தம் 30 பாசுரம். 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு பெண் பிள்ளையாக ஆண்டாள் எழுப்புகிறாள். அது எப்படின்னா 10 பெண் பிள்ளைகளை எழுப்புவது என்பது 5 லட்சம் குடியிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எழுப்புவதற்கு சமானம். உபலட்சணம்னு சொல்லுவோம். உபலட்சணம் அப்படின்னு சொன்னா
ஆங்கிலத்துல சாம்பிள்னு சொல்லுவோம். இப்ப தேர்தல்கள்லாம் வரைச்சே சொல்லுவா, இந்த முடிவு எப்படி ஆகும், இந்த கணிப்புன்னு சொல்லுவா, தேர்தல் கணிப்பு. அது எப்படி வெளியிடுறாள்? எல்லாத்தையும் கேட்டாடா, நீங்க தனியா தேர்தல் இல்ல இல்ல, அதுல சில பேரை மட்டும் எடுத்து கேட்டு அவர்கள்ட்டேந்து இதுதான் இவர்கள் எல்லாரும் நினைக்கிறதுன்னு சொல்றோம். இப்ப அத போல உபலட்சணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுல ஒரு சின்னதை எடுத்து சொன்னாலே அதை முழுவதும் சொன்னதாக அர்த்தம். உதாரணம் அப்படின்னா, அந்த காலத்துல பார்ப்பா, அதாவது பெருமாளுக்கு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பண்ற மாதிரிதான். எதுல பானையில தான் நித்தியப்படி சோறு வெடிக்கணும். ரங்கநாதன் தீர்த்தம் கடறலையில தான் எடுக்கணும். விறகடுப்புல தான் மூட்டி பண்ணணும். அந்த பானையில ஆயிடுதா சோறு அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, பதம் பார்க்கிறேன். பதம் பார்க்கறச்சே எடுத்து கையில ஒரு சோறு எடுத்து பதம் பார்ப்பா. பார்த்த உடனே என்ன தெரியறது? ஆஹா, ஒரு சோறு பதம் ஆயிடுத்து, அப்ப இறக்கிடலாம் போல இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரே ஒரு சோறு பதம் பார்த்த உடனே சரி ஆயிடுத்து. புதுசா வந்த மருமகள் அவளை உள்ள அனுப்பி பண்ண சொல்றா. அவ இன்னும் திருப்பி வெளியிலேயே வரல. எல்லா சோறையும் கீழே கொட்டி பார்த்துட்டே இருக்கா. பதம் ஆயிடுதா, பதம் ஆயிடுதா. மாமியார் சொன்னா, இந்த மாதிரி பண்ணா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அரிசியா வாங்கினாலும் போறாது. ஆண்டாள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 5,00,000 பேரையும் எழுப்பணும்னா திருப்பாவ பக்கத்துல போவோமான்னு? லட்சக்கணக்குன்னு போயிட்டுனாலே பக்கத்துல போக மாட்டேன். 1,20,000 25,000 மகாபாரதம்ங்கிறது. இந்த நூல் பக்கத்திலேயே போறது இல்லை. அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கு. விதுர நீதி மற்றும் உண்டான உயர்ந்த விஷயங்களும் இருக்கு. பகவத்கீதையே அதற்குள்ளதானே இருக்கு. மகாபாரதத்துக்குள்ளதானே. என்ன சுவாமி 24,000 இருக்கிற ஸ்ரீராமாயணத்திலேயே பக்கத்துல போறது இல்ல, இவ்வளோ 1,25,000 இருந்தா எங்க போறது பக்கத்துல அப்படின்னு கேள்வி கேட்டு ஆகையால் தான் ஆண்டாள் நம் பேர்ல கருணை அதிகம். உபலட்சணம் என்று 10 பெண் பிள்ளைகள் எழுப்பி, அது மீதம் இருக்கக்கூடிய அந்த 5,00,000 குடியில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையும் எழுப்பினதற்கு சமானமாக ஆகக்கூடியது என்று காட்டி அருளுகிறார். இந்த 15வது பாசுரத்துல இதான் கடைசி பாசுரம் எழுப்புவதிலே இந்த ஆண்டாள் எப்படிப்பட்ட பெண் பிள்ளையை எழுப்புகிறாள் அப்படின்னா, எல்லார் திரட்சியையும் காண வேணும் என்று ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. எல்லாரும் பெற்றுதான் தான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுபவள் ஒருத்தி. அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலேயே இருப்பா. அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர் 3 பேர்லாம் இல்ல. அன்னைக்கு மினிமம்னா ஒரு டஜன் தான் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் அழகா. அப்புறம் பேர் வச்சு கூப்பிடுறது கூட இல்ல. நம்பர் 2 எங்க, 5வது நம்பர் எங்க, அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிதான் கூட இருக்கு. அத்துணை குழந்தைகள் அதுவே செல்வங்களாக பாவித்து, இப்ப செல்வங்கள் நிறைய இருக்கு, குழந்தைகள் எங்கன்னு தேட வேண்டியது. என்ன பண்றது, எங்க இருக்கா அப்படின்னு தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல இப்படி அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது. இப்படி வாழறச்சே நிறைய விஷயங்களை அந்த குழந்தைகள் அங்கேயே கத்துப்பான். எப்படின்னா, பெரியவரே சின்னவர்களை எப்படி பார்த்துக்கணும், பகிர்ந்து எப்படி கொடுக்கணும், இருக்கிறத கொண்டு எப்படி வாழணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எத்தனையோ விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறச்சே தெரியவே மாட்டேங்குது. அது எப்படி விட்டு கொடுக்கறதுன்னா என்ன, அது எப்படி பகிர்ந்தளித்தல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதை நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இத்தனை பேருக்கு கணக்கா அவர்கள் வீட்டிலே பண்ணக்கூடிய உணவு அமைய பெறாது. ஒரு நாள் அதிகமா இருக்கும், ஒரு நாள் குறைச்சிருக்கு. இப்ப குறைச்சிருக்கிறச்ச என்ன தெரியுமா, அந்த வீட்டுல இருக்கிற ஒருவர் அன்னைக்கு ஒரு நாள் தன் சாப்பாடை தியாகம் பண்ணி, பரவாயில்ல இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாம் கொடுத்தாச்சு, இதுல நமக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டா போறோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது விட்டு கொடுக்கறதுக்கு. ஏன்னா அப்ப அவர் சாப்பிடறது கூட கடைசி ஆள் சாப்பிடற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாப்பிடும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கா இல்லையான்னு பார்த்து நாம எடுத்துக்கணும். இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். எவ்வளவு பெரிய பண்பு தெரியுமா அது. அப்படி எல்லாம் பல பேர் விட்டு கொடுத்ததால தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உருவாகி இருக்கு. ஆனா தெரியாது. கடைசியில கேட்கிற அவனை, நீ இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு எவ்வளவு தரணும், செக் எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரணமா மாறிடுது. அந்த மாதிரி தியாகம் பண்ண முடியுமா, அவனால அப்படி இருக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேயே தேக பந்துக்களாக இருப்பவர்கள் திறத்திலேயே விட்டு கொடுக்கணும், எனக்கு இல்லாட்டினா பரவாயில்ல, என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் பெறணும்னு ஆசைப்படக்கூடிய நிலையில இருக்கிறச்சே, ஆத்ம பந்துக்களான அடியார்கள் திறத்திலே எப்படி இருக்கணும் ஒரு பாகவதோத்தமன். எல்லாரும் பெற்றால் அல்லது நான் பெறமாட்டேன் என்கிற உறுதியோடு கூடியவனாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பகவத் அனுபவம் கிட்ட பெற வேணும்.
அப்படின்னு பார்க்கணும். சுவாமி எம்பெருமானார்லாம் அப்படிதான் இருப்பார். கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்கா அழகா. மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல ஒரு தடவை அழகா அவர் சரித்திரம் சொல்லுவார். எம்பெருமானார் தீர்த்தம் வாங்கிக்க போறார் அந்த இடத்துல. இப்ப முதலையாண்டால் அடுத்தது வாங்கிக்கணும். இந்த சரித்திரம் நடந்ததா தெரியாது, ஆனா அங்க கேட்கறதே சொல்லுவார். முதலையாண்டால் சொல்லியிருக்காராம், எம்பெருமானாருக்கு அப்புறம் எனக்கு தீர்த்தம் சாதிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அதான் ஒரு கிரமம் அழகா. உடனே எம்பெருமானார் பார்த்தார், அப்படியே சொன்னார், சரி அப்படின்ட்டு எல்லாருக்கும் சாதின்னு. அத்தனை பேருக்கு சாதிச்சது கடைசியா எம்பெருமானார் காட்சி. அதுக்கப்புறம் இவர் வாங்கினாரா, முதலையாண்டான் வாங்கிக்கிறச்சு அழகா. அது என்ன ஏற்றத்தை காண்பிக்கிறதுன்னா, அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஆகி தான் எடுத்துக்கணுங்கிறதும், தனக்கான பிறகு, அதாவது அந்த ஆச்சாரியனுக்கு ஆன பிறகு தான் ஸ்வீகரிக்க வேண்டும் கடைசியாக, அப்படிங்கிற நிஷ்டையில சிறந்தவர்களாக நம் ஆச்சாரியர்கள் வாழ்ந்து நிற்கிறார்கள். அடியாரடியார் தம் அடியாரடியார் மக்கடியாரடியார் அப்படி கீழே போய்க்கிற அடியாருக்கு 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 இப்ப முடிப்பீர் சுவாமி, அது முடிக்கவே முடியாது, போயிட்டே இருக்கும் கீழே. அந்த அடியாருடைய அடியவன் அடியே, இப்படிப்பட்ட சரமாவதியில் அப்படின்னா எல்லாரும் பெற்று, அந்த பெற்றதாலே எனக்கு கடைசியா கிடைக்கிறத இன்பம், அதுதான் இன்பம். இப்போ விட்டு கொடுக்குறான்னு சொன்னேனே, நம்ம ஆத்துல இருக்கிறச்சு முக்காவாசி தாயாரா தான் இருக்கும் அது விட்டு கொடுக்கறதுங்கிறதுல. மத்தவா யாரும் கிடையாது. தாப்பனார்னா ஃபர்ஸ்ட் போட்டுருவார், முதல்ல ஃபுல்லா போட்டுன்றது. அந்த விட்டு கொடுத்தவர்கள் அன்றைய தினம் சாப்பிடலன்னு நினைக்கிறச்சே எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழகா சொல்றார், சாப்பிட்டா கிடைக்க வேண்டிய இன்பத்தை காட்டும் 2 மடங்கு சுகமா தூங்கும். மனசுல எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்கிற ஒரு திருப்தி, பரம திருப்தியோட உறங்கும்படியாக நிற்கும். அத போல எல்லா அடியவர்களும் பெற்றார்கள்னு சொன்னா அதுவே ஆச்சாரியர்களுக்கு பரம சந்தோஷமா இருக்கு. அதுதான் பல சரித்திரங்கள் பார்க்கிறோம். ஸ்ரீரங்கத்துல ஆகட்டும், இன்னும் பல திவதேசங்கள் ஆகட்டும், ஒத்தர் விடாம கோட்டியில எப்படி அன்வைக்க பண்ணுவது, கடைசி வரைக்கும் அந்த கோட்டியில இருக்கக்கூடிய அந்த பிரசாத விநியோகம் பண்ணி வைப்பது. சில பேர் பிரசாதம் சாதிக்கிறதுலயே எக்ஸ்பர்ட். நீங்க சன்னதியை பார்க்கலாம் அழகா. ஒவ்வொரு நாள் மாறி மாறி பண்ணுவோம். ஒரு நாள் 1 படி, ஒரு நாள் 2 படி, ஒரு நாள் 5 படி. ஆனா அந்த ஒரு சுவாமி, அந்த சுவாமியை கூப்பிட்டு அப்படின்றவர். ஏன்னா எவ்வளவு குறைச்சி பண்ணாலும் கூட கடைசி வரைக்கும் கொடுப்பார் அவர். அது அக்ஷய பாத்திரமான்னு தெரியாது, ஆனா வந்துட்டே இருக்கும். அந்த அளவு கரெக்டா அதுக்கு எவ்வளவு தேவையோ இங்க கணக்கு பார்த்துட்டாருன்னா கரெக்டா அந்த அளவு வந்துடும். கடைசி வரைக்கும் அந்த பிரசாத விநியோகம் போய் சேரும் அழகா. இப்ப எல்லாருக்குமான எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சம் இருக்க வேணும், பெற வேணும் அப்படிங்கிறதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் நினைக்க பெற வேண்டியது. தான் பெற்ற பேரு வையகம் பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய வார்த்தைகள் நாள்தோறும் பார்க்கிறோம். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. அந்த மண்ணுலகம் முற்றும் வாழ்ந்து இருக்க வேண்டும். ஆண்டாளிங்க முடியர்ச்சி என்ன சொல்றார், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர், ஸ்ரீவில்லிபுத்தூரில் மற்றும் திருவருள் பெற்று இன்புருவர் சொல்லை. எங்கும் அங்கும் இங்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். இப்ப இந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, அடியார்கள் அத்துணை பேருடைய திரட்சியை ஒன்றாக அத்துணை அடியார்களையும் சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற பெண் பிள்ளையா இருக்க. ஸ்ரீரங்கத்திலேயே இவ்வளவு பெரிய உற்சவம் நடக்கிறது, திருநாள் அப்படின்னு ஏன் நடக்கிறது அப்படின்னா, எம்பெருமானுக்கு எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கணும்னு ஆசை. நம்ம எல்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தாலும் கூட பெருமாளை தனித்தனியா பார்ப்போம், ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம். ஏன்னா என் டைம் காத்தால 6 மணி சுவாமி, இன்னொரு சொல்றாரு என் டைம் 9 மணி தான், இன்னொரு சொல்ற எல்லாம் வேலை முடிஞ்சு 11 மணிக்கு தான் போறது என்னோட. பெருமாள் பார்த்தாரு தனித்தனியா வர இடம் ஒரு எல்லாரையும் சேர்த்து இன்று திருநாள் அப்படின்னு புறப்பாடு கண்டருளுகிறார். அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழுமி நிற்கிறார். பெருமானுக்கு என்ன ஆசையா, இத்தனை அடியார்கள் திரட்சியும் சேர்ந்து பார்க்க வேண்டும். கல்யாணம்னு வைக்கிறோம் ஃபங்க்ஷன், இப்ப என்ன பண்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க பெறுகிறோம். அத போல அடியார்கள் திரட்சியை ஒன்றாக பார்ப்பது, எல்லாருமாக சேர்ந்து இருப்பதை பார்ப்பதே தனக்கு பிரயோஜனம் என்று இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. திருவாய்மொழியில நம்மாழ்வார் பொலிக 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 என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். பெருமாள் கூட அப்படி பண்ணல. யாருக்கு பண்ணார் அப்படின்னா, அடியார்கள் கூட்டத்தை கண்ட உடனே அதை பண்ணி இருக்கிறார். போயிற்று வள்ளியில் சாபம் கலியும் கெடும் அப்படின்னு வார்த்தை சொல்லும்படியா இருக்க. ஜகத்திலே ஒரு அவதார புருஷர் தோன்ற போகிறார்.
யாரு? பவிஷ்யதாச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமான். அவருடைய திருவவதாரத்தாலே உலகத்துல இருக்கக்கூடிய கலியினுடைய தோஷம் நீங்க போகிறது. என்ன ஏற்படும்? அடியார்களின் திரட்சி. பெரிய அவர் வந்தாருன்னா எம்பெருமானார் அத்துணை அடியார்கள் ஒன்று சேர்ந்து வருவோம். அந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு திருதண்டம், ஒரு மேல இருக்கிற அந்த இதுல இருக்கக்கூடிய வெள்ள கொடியா இருக்கிறது மட்டும் இருக்க 700 ஜீயர்கள் வருவோம் எம்பெருமானார் பின்னாடி. 700 காஷாய திருதண்டத்தை ஏந்தி வரான்னா எப்படி இருக்கும் பாருங்க ஸ்ரீரங்க கஷேத்திரம். அத்துணை சன்னியாசிகள் அவர் பின்னாடி இப்படி வளம் வராலாம். இதை பார்த்து அவர் சொன்னார் நம்மாழ்வார், பொலிக 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 மங்களாசாசனம் பண்ணி அருளுகிறார். அடியார்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இருத்தல், இது நம்முடைய நேத்திரத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம், பரம சந்தோஷமாக நாம் நினைந்திருக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை இந்த பெண் பிள்ளை. இந்த பாசுரமும் கூட ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய பாசுரம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் உள்ளடங்கிய பாசுரம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் அவர் 6000 படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் திருப்பாவை. நாம அந்த பக்கம் போல ரொம்ப, ஏன்னா அது போயாச்சுன்னா அது சுழல் போயிட்டே இருக்கும் கீழ். இதுவே கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு, அது முடிக்கவே முடியாது. அதுல அவர் சாதிக்கிறார், திருப்பாவையாகிறது இப்பாசுரம் இதே. திருப்பாவைனா எதுன்னு இந்த பாசுரம் தான். அப்ப சொல்லியிருந்தா இன்னைக்கு மட்டும் வந்திருப்போமே நாங்க உபன்யாசத்துக்கு. அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற உபன்யாசம் தொடர்றோமா? இல்ல, திருப்பாவையின் சாரார்த்தங்கள் உள்ளடக்கியது இந்த பாசுரம். இல்லையே, சிற்றஞ்சிறுகாலேன்னு சொல்றாளே, எம்பெருமான் விஷயத்துல எப்படி நடக்கணும்னு சிற்றஞ்சிறுகாலை சொல்லிக் கொடுக்கறது, அடியார்கள் விஷயத்துல எப்படி நடக்கணும்னு எல்லை இளங்களையே சொல்லிக் கொடுக்கிறது. பாகவதர்களின் தன்னேற்றம், அவர்கள் திறத்திலே நாம் நடக்க வேண்டிய முறை 15வது பாசுரம் விளக்கி போடுகிறது. கடைசியா சிற்றஞ்சிறுகாலைங்கிற பாசுரம் எம்பெருமானிடத்திலே சேஷபூதனான இவன் எப்படி நடக்க வேண்டும், எதை விஞ்ஞாபனம் பண்ண வேண்டும் என்று அந்த 29வது பாசுரம் விவரிக்கிறது. ஆண்டாள் முன்னாடியே சொல்லி கொடுத்துறாரு. எவ்வளவு கருணை பாருங்க. மத்த ஆழ்வார்கள்லாம் நிதானமா சொல்லுவோம், பின்னாடி வச்சு பொறுமையா சொல்லலாம். பயிரும் சுடர்மூர்த்தி நடுவுல சொன்னா நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அப்படின்னு பின்னாடி சாதிக்க நம்மாழ்வார் தெரிவிக்கிறச்சு 8ஆம் பத்துல காண்பிக்கிறார் அடக்கம். இப்ப ஆண்டாள் 15வது பாசுரத்திலே இதை சொல்லிவிட்டு எப்படி இருக்கணும் அடியார்கள் திறத்துல அப்படிங்கிறத இந்த 15வது பாசுரம் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் உள்ளடக்கியது. எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு நாம் அனுபவிக்க பெறுவோம். எல்லாருமா சேர்ந்து முதல்ல இந்த பாசுரத்தை ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். எல்லே இடங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன் பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் நற்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை ஆயனை பாடேலோர் இம்பாவாய். இந்த 15வது பாசுரத்துல ஒரு தன்னேற்றம். மற்ற பாசுரங்கள்ல கேள்வி கேட்பதாக யூகித்துக் கொள்ள வேண்டும், அதன் பிறகு பதில் சொல்லுவதாக அங்கே காட்டப்பட்டிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய கேள்வியும் வெளியில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய பதிலும் ரெண்டுமே பூர்த்தியா இருக்காது. மற்ற பாசுரங்கள் கற்றுக்கறவை கணங்கள் பலகரன் அப்படின்னு சொன்னா அது வெளியில இருக்கிறவருடைய பாட்டாவே இருக்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து, அதாவது முன்னாடி சொல்லக்கூடிய புள்ளின் வாய் கீண்டானை புல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பெண் பிள்ளை பேசுவதாகவே இருக்கும். உள்ள இருப்பவள் என்ன கேட்கறான்னு நாமா யூகித்துக்கணும். ஆனா இந்த ஒரு பாசுரத்துலதான் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய உரையாடல் அப்படியே அமைந்திருக்கிறது. வேற எந்த பாசுரத்திலையும் இல்ல. அழகா ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்கிறா, அப்படியே இருக்கு இந்த பாசுரம்.
எப்படி திருமாலைங்கிற திவ்ய பிரபந்தம் தொடரடிப்படி ஆழ்வாருக்கும் பெரிய பெருமாளுக்கும் நடந்த சம்பாஷணை. பெரிய பெருமாள் கேட்கிறார், இவர் பதில் சொல்றார். என்ன ஆழ்வீர், உனக்கு என்ன இவ்வளவு வைபவம் அப்படின்னு கேட்கிறார். தெரியலையா உனக்கே, நீ நாமம் கற்ற, உன் திருநாமம் கட்டுறதுனாலதான் இந்த வைபவம் வந்திருக்கு அப்படின்னு பதில் சொல்றார் பெரிய பெருமாள்கிட்ட. இந்த போல இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கு. எல்லே அப்படின்னா என்ன ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய சப்தம் இது. இளம் கிளியே, இளமை பொருந்து இருக்கக்கூடிய கிளியாக இருப்பவள். இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இது வெளியில இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. உள்ள இருக்கிறவள் சொல்ற அடுத்த வரி, சில்லென்றழையேன் மின், சிலுகு சிலுகுன்னு அழைக்காதீங்க. நங்கை மீர் போதருகின்றேன், பெண் பிள்ளைகள் வந்து இருக்கேன் அப்படின்னு வார்த்தை சொல்ற. உடனே வெளியில இருக்கிறவள் கேட்கிறான், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உன்னுடைய பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. என்ன தெரியும் அப்படின்னா, நீ சொல்லுவதை செய்யக்கூடியவளா இல்லை. வல்லை உன் கட்டுரைகள், வாய் பேசுவதிலே நீ சிறந்தவளா இருக்க. பண்டே உன் வாயறிது, உன்னுடைய வாய், அதாவது வாய் சாமர்த்தியத்தை முன்பே எங்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிறவர்கள் சொல்றா, வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வல்லீர்கள், வல்லமை பெற்றவர்கள் நீங்க தான். நானே தான் ஆயிடுக, குற்றங்கள் என்னுடையதாகவே இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடையதாக தன் தலையில சுமந்துக்கிறா. ஒல்லை நீ போதாய், வெளியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை மறுபடி கேட்கிறா, சீக்கிரமா புறப்பட்டு வா, உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனித்து அனுபவிக்க வேண்டியதுங்கிறது எங்க இருக்கு, உனக்கென்ன வேறுடைய. உடனே உள்ள இருக்கிற பெண் பிள்ளை அடுத்தது வார்த்தை கேட்கிறா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா? உடனே வெளியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சொல்றா, போந்தா போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து பாரு, எல்லாரும் வந்தாச்சு எண்ணிக்கொள். சரி, வந்த பிறகு என்ன பண்ணுவோம்? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட. வல்லானை வலிமை பொருந்திய யானை, கொன்றானை அதை அழித்தவனை, தோலையாபிடம்ங்கிற யானை அழித்தான் பெருமா. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றார்கள் எதிரிகள், கம்சன் சாணூர முஷ்டிகர் முதலான எதிரிகளை எம்பெருமான் அழியச் செய்தான். அப்படி மாற்றழிக்க வல்லானை, அப்படிப்பட்ட சக்தி படைத்திருக்கக்கூடிய எம்பெருமானை, மாயனை ஆச்சரிய பூதனை பாட, அவனுக்கு நாம் அற்புதமாக அவனுடைய திருநாமங்களை பாட எல்லாரும் எழுந்துவான்னு இந்த பெண் பிள்ளையை சேர்ந்து அழைக்கிறாள். ரொம்ப அழகான பாசுரம் இது. வியாக்கியாத்தா ரொம்ப அழகா காண்பிக்கிறார் நமக்கு. எல்லே இளங்கிளியே, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைய எழுப்புறாளாம். எழுப்பறச்சு என்ன சொல்றான்? பங்கையர் கண்ணானை பாட, அப்படி தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடன்னு சொல்லி முடிக்கிறான். எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்குன்னா அந்த கண்ணழகுக்கு தோற்று நாம் பாட வேண்டும். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன என்று ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்றோம். எம்பெருமானுக்கு வெற்றி உண்டாகணும். எதனாலே அப்படின்னா, அவர் கண்ணழகுக்கு தோற்று நான் பாடுறேன். ஆழ்வாரே பாசுரத்தை சொல்ற, தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு, தோற்றோம் மடநெஞ்சம், அவருக்கு தோற்றம், அந்த தோல்விக்கு அப்படி எம்பெருமான பத்தி பாடுறோம் அழகம். அவன் வெற்றி பெற்றான். எதனால வெற்றி பெற்றான் எம்பெருமான் அப்படின்னா, தன் கண்ணழக காண்பிச்சு எங்களை தோற்கடித்தான் எம்பெருமான். ஓ, அவர் அழகுக்கு தோற்றே போனோம்னா அப்படின்னு சொல்லும்படியா அவனுடைய திருக்கண்களின் அழகு. இந்த கண்ணழகை பாடன்னு பக்கத்து அசல்லகத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு சொல்ல, அவள் அதை தன் இடத்திலே ஏற்றி பாடிக்கொண்டிருக்க, இவ எல்லாரும் பாடுறத கேட்ட இந்த பெண் பிள்ளை தானே பாட ஆரம்பிக்கும். நமக்கெல்லாம் தானே பிடிச்ச ஒரு டியூன் போட்டு யாராவது கேட்கிறான்னா, நம்ம அறியாம நாமும் அதை பாட ஆரம்பிச்சு, நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்ததுன்னா, அது நம்மடையே அந்த பாட்டு ஊறி இருந்ததுன்னா பாட தொடங்கும். அதை போல இந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாடிக்கொண்டு செல்ல, அசலகத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, அதாவது எழுப்ப போராட இந்த பெண் பிள்ளையும் இவளும் தன் மிடற்றிலே ஏற்றி இதை பாட, இவளுடைய குரல் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, ரொம்ப இனிமையாக இருக்கிற அந்த குரலுக்கு மயங்கி வார்த்தை சொல்றா, எல்லே என்ன ஆச்சரியமா, என்ன இனிமையான குரலாக இருக்கிறது உனக்கு. பாடுறதுன்னா சில பேர் தான் பாடும், சொல்றாலும் அழகா, இந்த பாட்டுன்னா அவங்க பாடினாதான் சுவாமி. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய அந்த கேட்டாலே அப்படி ஊறது, அப்படி பக்தி ரசம் அப்படி ஊறும்படியா இருக்கு. சில சொல்றோம் அழகா, இவள் பாடுறத கேட்ட உடனே சொல்றான் எல்லு அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த திருநெல்வேலி பக்கம் போனா அந்த பாஷை இருக்கு, எல்லு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். தப்பி தவறி மெட்ராஸ் போகக்கூடாது, அந்த பாஷையே புரியாது, என்ன சொல்றாங்கன்னே புரியாது. அதுவும் வருஷா வருஷம் டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமா போறது அழகு. எப்படி எல்லாம் எழுத்துன்னு போடுமோ, அங்க தனியும் ஒரு கிராமர் புக்கை போட்டாங்க.
இது இந்த பக்கம் திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் தூய்மையான தமிழோ உயர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களோ நடையாடக்கூடிய இடம். இன்னைக்கும் நம்முடைய கலாச்சாரம் ரொம்ப தெற்குல அதிகமாக பாதுகாத்து வரக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்கதான் ஆழ்வார் திருவதாரம் பண்ணார். அழகா அற்புதம். இப்ப எல்லே என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவள் சொல்றா, கொண்டாடுறா. இடம் கிளியே, கிளியை ஒத்திருப்பதாக அமைய பெற்றிருக்கிறது. அவளுடைய வார்த்தையை கேட்கறச்சே அழகா எப்படி இருக்கு. இந்த கிளிப்பிள்ளை சொன்னதை திருப்பி சொல். ஆழ்வார்லாம் எப்பவும் கிளியை வளர்த்துட்டு இருப்பார் அழகா. ஆண்டாள் கையில அழகா எப்பொழுதும் ஒரு கிளியை பார்க்கலானா, இந்த கிளி சொல்லிற்றை மீண்டும் திருப்பி சொல். ராமா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா திருப்பி அதே மாதிரி ராமா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பி சொல். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்ற அழகா. சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றது கேட்கறதுக்கு இனிமையா கூட இருக்கும்படியா இருக்கு. இப்ப அதை சொல்லச்சே கிளியே அப்படின்னு சொல்லணும். ஆனா இவள் எப்படி சொல்றா, இளம் கிளியே. இளம் கிளியே, இந்த கிளிய இளமையாக ஆக்கி இவளை சொல்றான். அதாவது இளம் கிளி போன்றவளே அப்படி இல்ல, இவளை பார்த்த இளம் கிளியே. இவளை ஒரு கிளியோட உபமானம் பண்ணி சொல்லல, இவளையே இளம் கிளின்னு சொல்றான். அப்படின்னா கிளி உன்னுடைய பேச்சுக்கு ஒப்பாமித்தனை, பருவத்துக்கு இன்னும் இளமையானவள். அதனால இளம் கிளியே, இல்லே இளம் கிளியே. என்ன ஆச்சரியம், என்னமா பாடுற அற்புதமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்றா. எப்பவும் யாராவது பாராட்டினாலே அடுத்தது ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். என்ன இன்னம் உறங்குதியோ, இன்னும் உறங்குதியோ, இன்னும் உறங்கின்னு இருப்பியா? இத்தனை பேர் கூடியிருக்கும் கிருஷ்ண விரகத்தாலே எம்பெருமான் இன்னும் அடையாதபடி தவித்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீ வந்து எங்கள் கோட்டியிலே கனப்பதே தாரகமாக நினைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கள் கோட்டியிலே சேராம இன்னும் உறங்குவதோ? கிருஷ்ணனை அடைய வேண்டிய சமயம் இது. இப்ப எம்பெருமான எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனோட கலக்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு வராதபடி இன்னும் உறங்குவதும். நீ எது வேணும்னு ஆசைப்பட்டு கிடக்கிறாயோ, உத்தேசிய வஸ்து எது அடையணும்னு ஆசைப்பட்டாயோ அது கை புகுந்தால் உறங்க கடவையோ. தூங்கலாமான்னு ஏன்னு திருப்பதி யாத்திரை போன, திருமலை யாத்திரை பெருமாள் எப்படியாவது சேவிச்சுட்டு, ரொம்ப ஆச்சரியம். திருவேங்கடமலை யாத்திரை போறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அது எப்படி சொல்றா, குரூராயணம் போலே அர்ச்சிதா அதிகதி போலே. இந்த திருப்பதி யாத்திரை போறோமே, யாத்திரை போறதே பிரயோஜனம், போய் எங்க பெருமாளை சேவிக்கிறது இன்னொரு பக்கம். திருமலை யாத்திரையே ஆனந்தமா இருக்கும். இன்னும் அழகா சொல்றார். அழகா ஆழ்வார் பாசுரத்துல இன்னும் பலபடியாக வர்ணிக்கிற ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல அற்புதமா சொல்றான். அந்த இடத்துல அங்க போனா அந்த காலத்துல வேடுவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாள். கையில இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதை பரிசுன்னு போடுவாள். அந்த வேடுவர்கள் சப்தம் விட்டா அது கூட இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா திருமலை யாத்திரையில எல்லாமே பிரயோஜனம் தான். எதை எடுத்துட்டு போனா கூட பரவாயில்லையே, சிவருமான் மலையிலே இருக்கக்கூடியவர்கள் தானே, அதுவும் கூட பிரயோஜனமா கொண்டாடுபவர்கள். திருமலை யாத்திரையே பிரயோஜனமா போலே ஏது கஷ்டப்பட்டு புறப்பட்டு திருமலை யாத்திரை போய் சேர்ற, பார்த்தா ஒரே கும்பல். கிடைக்குமா என்ன சேவை, கிடைக்குமா உள்ள போக முடியுமா? இவருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம், யாரோ ரொம்ப அதற்குன்னு இருக்கிற முக்கியமான ஒருத்தர் ட்ரஸ்டி பொறுப்புல இருக்கிறவர் இவரை பார்க்கிறார். இவ 2 பேரும் பால்ய சிநேகிதன். வந்திருக்கேன், ஆமா வந்திருக்கேன், நாளை காத்தால ஃபர்ஸ்ட் தரிசனம் உனக்கு தான் அப்படின்னு சரியா ஷார்ப்பா. அவருக்கு வந்து டைமே கிடையாது. ஏன்னா தூக்க எல்லாம் இழந்தவர் அவர். இவரை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரு கங்கலும் பகலும் கன்று இளறியாள். இங்க வந்தா ஆழ்வார் நிலை அப்படி, அங்க போனா பெருமாள் நிலையே அப்படி. ஏன்னா அனித்ரஹா சததம் ராமா, நித்ரையே கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு சாவியை போட்டு எம்பெருமான பார்த்து சொல்ற, வைய மலர்ந்தானே தாலேலோ. என்னடா இப்பயா பாடுறது தாலேலோ? ஸ்ரீரங்கநாதருக்கெல்லாம் இப்ப 9:45 தாலேலோ பாடியா போனா போறது. இன்னைக்கு ஒரு நாள் நம்மாழ்வார் மோட்சத்துக்காக முழிச்சிட்டு இருக்காரு. ராத்திரி பார்த்தேன்னா அப்படி பாடச்சு வீண ஏகாந்தம் கேட்டுட்டே இருக்கிறச்சு இப்படி ஆசறாரு. என்னன்னா கொஞ்சம் அப்படி தூக்கம் வருது, டைம் ஆயிடுது, நேரம் ஆயிடுது. ஆனா உண்மையா இந்த 20 நாள் உற்சவத்துல அதிகம் விழிச்சிருந்தவர் அவர் தான். மத்தவாவது கைங்கரிமரா அப்ப போயிட்டு அடுத்த லெவல் வரும், அடுத்த டியூட்டி ஷிஃப்ட் இருக்கு. எந்த ஷிஃப்டும் இல்லாம உழைத்தவர் பூர்த்தியா நம்பெருமாள் தான். அதுக்குன்னே மங்களாதாசனம். நாளைக்குதான் அவருக்கு போய் திரும்பி ரெஸ்ட் மூலஸ்தானத்துல போனோம். இப்ப விடியற் காத்தால 4 மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஒரு வந்த கலைப்புல காத்தால எழுதுக்கணும்னு ஒரு அலாரம் வச்சு சொல்லி வச்சு எல்லாம் பண்ணிட்டா எழுந்து கரைச்சு 5 மணிக்கு எழுதுக்கு. அப்படின்னா என்ன எடுத்து திருமலைக்கு வந்தும் அந்த சேவை போயிடுது. கிடைச்சும் உத்தேசிய வஸ்து கை புகுந்தா தூக்கம் வருமா? எங்கேயாவது எப்ப போலாம் எப்ப போலாம் எப்ப சேவிக்கலாம் அப்படித்தானே இருக்கணும்.
எம்பெருமான் உன் கையில கிடைக்கக்கூடிய சமயத்திலே நீ இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே, இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருப்பியா? சில பேர் பார்த்தா அங்க என்ன கண்ணெல்லாம் கொஞ்சம் சிகப்பா இருக்கு. ஆமா தூக்கமே இல்லை, என்ன வீட்டுல விசேஷம், கல்யாணம், பொறுப்பு சரியா இருக்கு அப்படின்னு சுறுசுறுப்பா ஏங்குறார் முழுக்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒண்ணு நடக்கிறச்சே, அப்ப தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு பண்றேன். இந்த போல சாட்சாத் கிருஷ்ணன் அவனோட சேரக்கூடிய சமயம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறச்சே, இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருப்பியா நீ? இதனால பிரயோஜனம் உண்டா? உள்ள இருக்கிறவள் அவள் பேசுற அடுத்த வார்த்தை சில்லன் அழையேன் மின். இவர்கள் பேசுற வார்த்தை அவளுக்கு பொறுக்க முடியல, கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அதனால சொல்றா, சிலுகு சிலுகு என்று அழைக்காதீர்கள், சும்மா தொண பேசாதீங்க. நம்ம அப்படிதானே சொல்லுவோம். அரையர் சேவை கேட்டுட்டே இருப்போம், பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டே இருக்கு, இங்க அரையர் சேவையில இருக்கனாக்கும் அப்படின்னு போரும் கமெண்ட்ரி அதான் டைரக்டா தெரியறது. ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து பாக்குறவாளை காட்டிலும் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறவா தான் அதிகம் பேர். நம்பெருமாளுக்கு எத்தனை பேர் கொடுக்குறாலும் தெரியாது கமெண்ட், அத்தனை பேர் கொடுத்துருப்பா. அந்த சமயத்துல அந்த உற்சவத்தை பார்க்கலாமா, அதை அனுபவிக்கலாமா? இப்ப நமக்கு என்னவா வரும்னா, ஐயோ இதான சொல்லணுமே இவாளன்னு சொல்லி மாட்டிக்கவும் கூடாது. ஏன்னா ஆரம்பிச்சா இதுக்குதான் வராவா, ஒருத்தர் யாரா பேசுற சண்டை பிடிப்போம் ஒரு தடவை வாழ்க்கை அப்படின்னு காத்துட்டு இருப்பா. எதை அனுபவிக்கணும்னு வரோமோ அது பண்ண முடியாது. இப்ப இவளுக்கு இப்படி பேசுறது என்னவா இருக்கு, அசக்கியமாக இருக்கிறது, பொறுக்க முடியாதபடி இருக்கு. அதனால சில்லன் அழையேன் மின், சிறுகு சிறுகு என்று அழைக்காதீர்கள். ஏன்? எம்பெருமானுடைய உயர்ந்திருக்கக்கூடிய குணங்களை பேசுற பாகவதோத்தமர்கள் வந்து பேசினா அது கொண்டாட்டமா தானே இருக்கணும். எப்படி வருத்தமா இருக்கும் அவளுக்கு, அது எப்படி அவளுக்கு தொந்தரவா இருக்கும், டிஸ்டர்பா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குண அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறானா அந்த பெண்கள். அப்படி மூழ்கி இருக்கிறதுனால தனக்கு வேண்டி இருக்கக்கூடிய இந்த அடியார்கள் பேசுவதும் கூட அவளுக்கு சமமா இருக்கு. அசக்கியமாமா போலே அதுவும் சமமா இருக்கு. எப்பொழுதும் இவர்கள் பேசுறத கேட்கறதுல ஆசைப்படுவோம், இன்னும் சொல்லுவோன்னு கேட்டுட்டு இருப்பா அழகா. ஆனா இன்னைக்கு பேசுறது அவளுக்கு கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா தான் எம்பெருமானுடைய குணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இவர்கள் இப்படி வந்து பேசுவதும் தனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அப்படி இருக்குமா, எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உதாரணமா சொல்றார். திருவாய்மொழி பாடா நின்றார் செல்வல் இருந்தடுகையும் அசக்கியமா போலே அப்படிங்கிற இடம். இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதருடைய தீர்த்தவாரி நடக்கிறது. ஸ்ரீரங்கத்துல காத்தால எடுத்து சந்திரபுஷ்கரணியில் எழுந்தருளி ஸ்ரீரங்கநாதன் தீர்த்தவாரி அப்படின்னா அங்க மொழிக்கு எழுந்துக்கணும். அதுக்குன்னு ஒரு சின்ன பெருமாள் வச்சிருப்பார், தீர்த்தவாரி பெருமாள் ஒருத்தர் ஒருவர் இடம். இவர் போத்தின்னு தான் வருவார் ஜாக்கிரதையா, ஸ்ரீரங்கநாதர் வரைச்சே அங்க அந்த தீர்த்தவாரி முடிஞ்சு அப்படி எழுந்துக்கணும் அழகா. அது பக்கத்துலதான் ஒரு புன்னை விருட்சம், ஸ்தல விருட்சம், ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய அற்புதமான விருட்சம். அது பரம பாக்கியம் பெற்ற விருட்சம். பராசர பட்டர் அதற்கு ஒரு ஸ்லோகம் பண்றார். எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீரங்க பட்டர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கார் ஸ்லோகங்களை. அந்த விருட்சத்தை பார்த்து ஒரு ஸ்லோகம் பண்றார். ஸ்ரீரங்கராஜ கரணமிருத சாகிகாபியா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாவதம் புன்னாக தல்லஜ மஜஸ்ர சகசிரகீதி சேகோத்த திவ்ய நிஜசௌரபம் ஆமநாமா என்று வரக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகம் தெரியாட்டியும் போற வழியில அந்த குணமரத்தை சேவிச்சுட்டு போகணும், சந்திரபுஷ்கரணியை சேவிச்சுட்டு போகணும். எப்படிப்பட்டதா இருக்கு அந்த அந்த புண்ண விஷயத்துக்கு ரெண்டு ஏற்றம் இருக்கு. ராத்திரி ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் அங்க விளையாடுவார்களாம். அப்ப அந்த புன்னை மரத்துல இருவருடைய திருக்கணங்களும் பட்டிருக்கும். எம்பெருமானும் பிராட்டியும் கரஸ்பர்ஷம் பட்ட மரம் அது. காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு அடியாரா அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கும். தேகிமே தேகிமே கிருப்பையா நாத தேகிமே, எனக்கு இது வேணும் பெருமாளே, எனக்கு அது வேணும் பெருமாளே, எனக்கு இது வேணும் பெருமாளே. ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் பெருமான் என்ன பண்றார், ததா மீதே கொடுத்தேன்ப்பா, அனுகிரகம் பண்ணேன்ப்பா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்பா ராத்திரி அரவணை அம்சம் ஆயாச்சா, ரொம்ப சந்தோஷம், இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா போயிட்டு வருவோம் அப்படின்னு சந்திரபுஷ்கரணி கிட்ட வந்துடுறாரு. பிராட்டியும் பெருமாளும் அப்படி கூடி அங்க ரமிக்கிறார்களா, அங்க விளையாடிட்டு இருக்காளாம். இப்படி விளையாடுறச்சே பிராட்டிக்கு ஆசை, இந்த புன்ன மரத்துல இருக்கிற புஷ்பத்தை பறிச்சு சூடிக்கணும். இப்படி காதல் அழகா அந்த புஷ்பத்தை சூட்டிக்கணும்னு ஆசை. பிராட்டி அதை பறிக்க முயல்கிறாள். ஆனா கொஞ்சம் குள்ளம், அதனால பறிச்சுக்க முடியல அவளால். அந்த களை கொஞ்சம் உயரமா இருக்கு, பிராட்டியால பறிக்க முடியாதபடி. ஸ்ரீரங்கநாதர் பார்க்கிறார், தன் மனைவி கஷ்டப்படுறாருன்னா விட்டுருவாரா, நானே பறிச்சு தரேன் உனக்கு அப்படின்னு இறக்கத்தோட, உண்மையான பர்த்தாவா இருக்கார் அவர். இறங்கி தானே எடுத்து பறிக்க போறார். இப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடைய கையை தட்டி விட்டோம், வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்,
ஏன்னா நீர் பறிச்சு நான் சூட்டிக் கூடாது, நானே சூட்டிக்கிறேன். இதுக்கு ஸ்திரீத்வாபிமானம்னு பேர். ஸ்திரீகள் அந்த அபிமானத்தோட கூடியதா இருக்கிறது. நான் தான் பறிச்சுக்க முடியும். சரி பறிச்சுக்கோ, ஏன்னா எட்டி அப்படி எம்பி பாக்குறா, முடியல. அது கொஞ்சம் இன்னும் உயரமா தான் இருக்கு, பிராட்டிக்கு மேலதான் இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கநாதர் இடத்துல இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூவா இருக்கு. என்னென்ன, அவளால பறிக்க முடியல, ஆனா தானே தான் பறிச்சுக்கணும். ஸ்ரீரங்கநாதர் பறிச்சும் கொடுக்க கூடாது. எப்படி பண்றதுன்னு ரொம்ப சுலபம். தன்னுடைய திருக்கரத்தால அந்த கிளைய படிச்சு அந்த கிளைய அப்படியே வளைச்சாராம் ஸ்ரீரங்கநாதர். இவ கை பக்கத்துல வந்து எடுத்து பறிச்சுட்டா, சூட்டின்டா. அப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் மட்டுமே பறிச்சிருந்தா எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷம் இருக்கு. அவனே பறிச்சு கொடுத்திருந்தா இவள் கரஸ்பர்ஷம் இருக்காது. ரெண்டு பேர் கரஸ்பர்ஷமும் பட்ட மரம். ஸ்ரீ ரங்கராஜ கரணமிருத சாகி காவ்யா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாவதம். விராட்டி தானே தன் கையால பறித்த அந்த மலரை சூட்டிக்கிறாள். இது ஒரு ஏற்றம். இன்னொரு ஏற்றம் இருக்கு. எப்பொழுதுமே அந்த புன்னை மரத்தின் நிழலிலே தான் ஆச்சாரியர்கள் அமர்ந்து திருவாய்மொழி பாடிக்கொண்டிருப்பார்கள். சதா பகவத் விஷய காலக்ஷேமம் அங்க நடந்துட்டே இருக்கு. கோயில்னா சத் விஷயம் கேட்டுட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கு. அரட்டை, அசத்தான அரட்டையே நடக்கக்கூடாது கோயில். இதெல்லாம் ஆகமத்துல ரொம்ப தெளிவா சொல்றது. எந்த வார்த்தை கோயில்ல பேசக்கூடாது அப்படிங்கிற நியதி இருக்கு. இப்ப சத்தான அங்க பகவத் விஷய காலக்ஷேமே இருந்துட்டு இருக்கும், திருவாய்மொழி நடந்துட்டே இருக்கு. பட்டர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா மரத்துக்கும் பக்கத்துல போனா அந்தந்த மரத்தினுடைய வாசனை வரும். ஏய், இங்க நிறைய மாம்பழம் இருக்கும் போல் இருக்கடா, எப்படி நான் வாசனை பார், மூக்க தொலைக்கிறது. பெரிய கார்டன் போல் இருக்க ஸ்ரீரங்கத்துல நிறைய மாமரங்கள் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு பலாமரம் இருக்கிற இடத்துல போனா பலாமரம் அந்த பலாப்பழம் வாசனை வரும். அது போல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற புன்னை மரத்தின் பக்கத்துல போனா என்ன வாசனைனார் பட்டர் சொன்னார், திருவாய்மொழி மனம் தமிழ்கிறது. திருவாய்மொழி நறுமணம். திருவாய்மொழிக்கு என்ன மனம் இருக்கு, அது இவாளுக்கு தான் தெரியாது, ஆச்சாரியர்களுக்கு. இந்த திருவாய்மொழி மனம் கமழ்ந்து வருகிறதா எதனால என்ன, இந்த புன்னை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ஆச்சாரியர்கள் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ, சொல்றதெல்லாம் அந்த மரத்துக்கு ஏறிடுது. அப்படி இப்ப யாராவது அந்த சைட கிராஸ் பண்ணா அந்த திருவாய்மொழி நறுமணம் கமழ்கிறது. அந்த மூக்குல நுகர்ந்தா திருவாய்மொழி தெரிகிறதுனால. இப்ப இதனாலும் ஒரு தன்னேற்றம் அந்த புன்னை மரம். சதா அதையே அனுபவிச்சுட்டு இருப்பா. அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே முன்னாடி பலி சாதிக்கிறதுன்னு ஒரு கிரமம். மத்தியான வேளையில செல்வர் புறப்பட்டு வந்து அந்த புன்னை விருட்சத்துக்கு கீழே அங்க பலி சாதிக்கணும்னு ஒரு கிரமம். அப்படி புறப்பட்டு வராருன்னா, எந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துல புறப்பட்டு வந்தாலும், சின்ன பெருமாளோ பெரியவரோ நம்பெருமாளோ, எப்பவுமே பெரிய சப்தம் இருக்கு, பெரிய மோளம் அடிச்சுட்டு பெரிய வாத்தியங்கள் ஊதின்னு வரும். இவா திருவாய்மொழி ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு பாடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல் எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடிவாடும் இவ்வாணுதலே அப்படின்னு நெஞ்சம் முழுக்க தோய்ந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே அங்க பக்கத்துல டன் டன்னு ஒரு சத்தம். கண்ணை திறந்து என்னடா இது அப்படின்னா, நம் காலக்ஷேபத்தை கெடுக்கும் பெருமாள் வந்தால் எழுந்திருப்போம். வெறும எழுந்திருன்னு சொன்னா போறாதோ, கோஷ்டி கலைக்கும் பெருமாள் வந்தால் எழுந்திருங்கோ. இவருக்கு பரவாயில்ல பாடுது. நம்ம கோட்டியை கலைக்கிறதுக்குன்னே வராப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டமா இருக்கு. ஐயோ, அந்த திருவாய்மொழிக்கு ஒரு இடையூறு வருகிறது, போச்சு, ஒரு 5 நிமிஷம் நிக்கணுமே. வரவரும் பெருமாள் தானே, இது யார பாடுறீரோ அவர் தானே வராங்க. யார நாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அவர் நேரடியா வரச்சேன்னு. திருவாய்மொழி அனுபவத்துல மூழ்கி இருக்கிறச்சே அவர் வருது இடைஞ்சல் தான். அவர் எழுந்துடுகையும் அசக்கியமா போலே. இந்த குணானுபவம் அப்படி மயங்க பண்ணணும், அப்படியே மயங்கி விழுந்திருப்போம் அந்த இடத்துல. அத போல இந்த பெண் பிள்ளைக்கு இருக்கான், சில்லன் நழையேன். நான் அந்த பகவத் குணானுபவத்துல மூழ்கி இருக்கிறச்சே இவர்கள் பேசுவதும் வெளியில இருந்து அவளுக்கு சமமா இருக்கு. அசக்கியமாமா போலே. எப்படி உதாரணம் சொல்றா பாருங்க ஆச்சாரர்கள். ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற விஷயத்தையே எடுத்து உதாரணம் காண்பிக்க. பெருமாள் பார்த்தார், இந்த பட்டம் நமக்கு எதுக்கு, நாளையில இருந்து பலிக்கு போகாதீங்க. இப்பயும் ஸ்ரீரங்கத்துல அந்த பலி இல்லை, ஆனா காலக்ஷேபமும் இல்லாம போயிடுது. நல்லது நடக்கிறதான பெரிய விஷயம், தொடர்ந்து நடக்கணும். அது எல்லாமே கூட அழகா. இப்ப சில்லன் அழையேன் மின். ஸ்ரீரங்கத்துல என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, நடந்திருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் சரித்திரங்களாக பதியப்பட்டு இருக்கின்றன, வியாக்கியானத்தோட சேர்ந்து வருது. திருப்பாவை எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் இந்த சரித்திரங்கள் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே. பின்னி பிணைந்ததாகவே இருக்கக்கூடியதா இருக்கா. சில்லன் அழையேன் மின்
நங்கை மீர் போதருகின்றேன். நங்கை மீர் பூர்த்தி உடையவர்களே, உங்களுக்கு தெரிய வேண்டாமா நான் ஏன் வரலன்னு? உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்களுடைய பூர்த்தி இப்படி இருக்கு, நான் வர வரைக்கும் பொறுத்திருக்கணும்னு தெரியலையே, அனுபவம் முடிச்சு வரணும்னு இல்லையே. போதருகின்றேன், வந்துட்டு இருக்கேன் நான். எப்ப தெரியுமா? ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க எல்லாம் பேசாம இருந்தா. இந்த குழந்தைகளை எழுப்பிண்டே இருந்தா சொல்லுவான், அம்மா கண்டிப்பா எழுதுக்கிறேன். எப்ப நீ எழுப்பாம இரு, நான் எழுதுக்கிறேன். முடிஞ்சு போச்சு, நல்லா தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அது போல இவள் சொல்றா, பேசாம இருங்கோ, நான் வெளியில வரேன். சில்லன் நடையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன். வெளியே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லை உன் கட்டுரை, அதா என்ன ஆச்சரியமா பேசக்கூடியவள் நீ. இதெல்லாம் பழங்காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். நன்னா பேசுவன். வல்லை உன் கட்டுரைகள், நன்னா வாய்ப்பேச்சிலே சிறந்தவளாக இருப்பாய் நீ பேசுவதிலே. பண்டே, இப்ப இல்ல, இன்று நேற்று இல்ல, முன்பே நீ வாய் பேசக்கூடியவள் என்பதை நாங்கள் அறிவோம். பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு வார்த்தை சொல்றோம். அப்படின்னா சொல்லிற்றை செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை இல்ல நீ. சொல்லுவதொன்று செய்வதொன்றாக இருக்கிறது. உன்னை தேடி இத்தனை பேர் எழுப்ப நிக்கிறச்சே, நீயே புகுந்து வெளியில வர வேண்டி இருக்க, அப்படி வாராதபடி நிற்கிறாயே. பண்டே உன் வாயிலும். உடனே உள்ள இருக்கிற பெண் பிள்ளை அதற்கு மறுமாற்றம் சொல்லுகிறார், வள்ளீர்கள் நீங்களே. நீங்கள் தான் வள்ளீர்கள், நல்ல பேச்சுல மிக்கவர்கள் நீங்கள் தான், புரியாதபடி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். எதனாலே? இவ்வளவு நாள் நாம் சொல்றத கேட்கக்கூடிய இந்த பெண் பிள்ளை இன்னைக்கு கேட்காம இருக்கிறாள்னா அப்ப ஏதோ காரணம் இருக்கும் இல்லையோ? அதை உணர்ந்து கொண்டவர்களாகத்தானே நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த உணர்ச்சியே இல்லையே, அதை பத்தி அறியாதவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்களே. ஏன் அது உங்களுக்கு தெரியல? எப்பவும் வந்தா உங்கள் உடனே புறப்பட்டு வருவாளே, இன்னைக்கு வரலன்னா ஏதோ காரணம் இருக்கு, தாமதத்திற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். வல்லீர்கள் நீங்களே என்று அவர்கள் பேரிலே பழியிடுகிறாள். கடைசியா வார்த்தை சொல்றாச்சு, இப்படி அடிச்சுக்கிறதா நம்முடைய சுபாவம். வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்? அழகா சொல்றது, பரஸ்பர நீச்சபாவைஹி. ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குறச்சே, ஐயோ அடியன் தாழ்ந்தவன், ஐயோ அடியன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுதான் வைஷ்ணவத்தினுடைய தன்னேற்றம். திருமங்கையாழ்வார் சொல்றார், நெடியானை அடினா ஏன் நினைந்துட்டேன். ஆட்கொண்டவல்லி ஜீயர் நஞ்சியர், இந்த ரெண்டு ஜீயர் சுவாமிகளும் சந்திச்சுக்கிறார். ஒருத்தரை பார்த்து தண்டம் இடுறான். எப்பவுமே வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணம்யம். ரெண்டு சிவைஷ்ணவா சேரடிச்சு விழுந்து செவி. ஏன் நடுவுல பரமாத்மா அங்க திஷ்டதி, அவன் நிக்கிறான், ஸ்ரீமன் நாராயணன். ரெண்டு பேரும் நடுவுல அவன் நிக்கிறதுல சந்தோஷம். இப்ப இந்த ஆட்கொண்டவல்லி ஜீயர் நஞ்சியர் இருவருமாக சேவித்துக் கொள்கிறார்கள். அப்ப சொல்றார் நஞ்சியர், அவரை பார்த்து சொல்றார், எனக்கு உம்மை போல பகவத் பக்தி வரல காரணம், எனக்கு இன்னும் வரமாட்டேங்கிறது பக்தி. ஆட்கொண்டவல்லி ஜீயர் கேட்கிறார், என்ன இப்படி சொல்றது தேவரீர்? எப்படிப்பட்ட மகானுபவர், எவ்வளவு பெரிய ஆச்சாரியர், தேவரீருக்குமே இப்படி வரலன்னு சொன்னா அது எப்படி ஏற்கும்படியா இருக்கும்? இல்ல, உண்மையான பகவத் பக்தி வருவது என்பது பாகவதர்கள் திறத்திலேயும் அந்த பக்தி வந்தாதான் பகவத் பக்தி வந்தா போல. அது எனக்கு இன்னும் வரலையே. இன்னும் அடியார்களை கண்டா உபக்கூடியக்கூடிய மனசு வரணுமே. அந்த மனசு வந்தாத்தானே பகவத் பக்தி வந்தா போலே என்று வார்த்தை சொல்லுவார். இந்த போல இவள் புரிஞ்சுட்டா, வைஷ்ணவ லட்சணமே பரஸ்பர நீச்சபாவைன்னு இருக்கணும். ஒத்தர் இன்னொருவரை பார்த்து தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கும்படியா சொல்லணும். இப்ப சுவாமின்னு சப்தம் இடுறானே, சுவாமின்னு சப்தம் தான் என்ன அர்த்தம்? ஸ்வம் ஆகிற என், நான் ஒரு சொத்து, இந்த சொத்தை உடையவர் நீர் அப்படின்னு சொல்றதுதான் சுவாமி. சுவாமின்னு கரெக்டா சொல்றான், அடியேன்னு கரெக்டா சொல்றான். இத பண்ணுன்னா அதான் முடியாது சுவாமி. அதுலயும் தெளிவா இருக்கு. அதனுடைய அர்த்தம் புரியறதா? அது தெரிஞ்சு சொல்லும்படியா இருக்கா? இப்ப இது தெரியாத சண்டை போடுறச்சு அவளுக்கு உணர்கிறாள், இப்படி வார்த்தை சொல்றோமே, வல்லீர்கள் நீங்களேன்னு சொன்னாமே, இது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய்க்கு இருக்கிற ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டுட்டே இருந்தா தாயாருக்கு பிடிக்குமா? அது எவ்வளவு வருத்தப்படுவாள் தாய் இல்லையா? என்னடா அது காத்தால எழுந்தா உங்க சண்டை சச்சரவு தீக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்கு, வேற வேலையே பார்க்க முடியலையே என்னால இல்லையா? மனசு வருத்தப்படுதா? டெய்லி சண்டை போட்டு இப்ப ஆரம்பிங்க ஃபைட், நல்லா இருக்கும், டபிள்யூ மாதிரியா நடக்கிறதுங்க, கைதடி ரசிக்கிறதுக்கா? இப்ப எம்பெருமான் முன்னாடி சன்னதியிலே ரெண்டு அடியார்கள் சண்டையிட்டா எம்பெருமானுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு, ரொம்ப கிளேசமா இருக்கும், பெருமாளால தாங்கவே முடியும். நவால மாமனிகள் நம்முடைய சன்னதியில அவருடைய மடத்திலே ஸ்ரீவைஷ்ணவ அடியார்களை திரட்டி அழகா ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேபம் சாதிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார். அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் உயர்ந்த கிரந்தம், அனுஷ்டானம் வருதே துர்லபம், குற்றம் செய்தவர்கள் பக்கல் குறையும்,
கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்துதியும் நடக்க வேண்டும். இந்த நிலையெல்லாம் எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் அர்த்த விசேஷங்கள்லாம் கேட்டா எல்லாரும் நன்னா புரிஞ்சு தலையாட்டின்னு ஆனந்தமா வர. வெள்ள வரச்சே மணவாள மாமனிகள் பக்கத்துல வரக்கூடிய 2 சுவாமிகள் நான் தான் வச்சுப்பேன். ஐயோ கையில வச்சுக்கணும், ஒரே சண்டை ஆரம்பிச்சாச்சு. சண்டையில எப்படி இருக்குன்னா, மாமனிகள் எப்பொழுதும் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு போறவர், அவர் பின்னாடி வந்து சண்டை போட்டுட்டு வர 2 பேர். ஓ இவன் தெரியாதா, இப்படி தெரியாதா, சண்டைன்னா ஏதாவது சின்னது ஆரம்பிக்கிறது விடுவோமான்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. மாமனிகள் பார்த்தார், இப்படியா கேட்டு வந்தது என்னமோ அருமையான அர்த்தம் கேட்டு வந்தான். நல்லா புரிஞ்சுதான், ரொம்ப நல்லா புரிஞ்சது சுவாமின்னா வேற. தலை இப்படியும் ஆட்டினா பயங்கரமா. வெள்ளம் வந்தா நேர் விரோதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுன்னு வெளில வரா. மனசுல ரொம்ப வேதனை. இப்ப போய் பார்த்து நின்று திரும்பி உபதேசம் பண்ணா கேட்பாளான்னு இந்த கோபத்துல இருக்காங்க. கோபத்துல போய் நடுவுல யாராவது மாட்டினா நாம பீஸ் ஆயிடும். ஆனா ஆச்சாரியர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. நேரா போகக்கூடிய மாமனிகள் கொஞ்சம் இப்படி திரும்பினார். அந்த பக்கத்துல ஓரமா 2 நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த. ரொம்ப பக்கத்துல போல, கொஞ்சம் தூரம் நின்ற அந்த நாய் பக்கமா திரும்பிட்டார் அழகா. அந்த நாய்களை பார்த்து மாமனிகள் பேச தொடங்கினார். ஓ நீங்களும் சிவஜன கிருஷ்ண காலக்ஷேமம் கேட்டேடா, நல்லா சண்டை போறே அற்புதமா, பரவாயில்லையே அப்படின்னு அவரை பார்த்து கேட்ட உடனே தான் 2 பேருக்கு உரைச்சிருச்ச. இப்படி நடந்துட்டோமே நாம. கேட்டு வந்தது காலக்ஷேபார்த்தங்கள், அதற்கு விருத்தமா தான் நடந்துட்டோம். அது பிடிக்காது ஆச்சாரியர்களுக்கு, அது உகப்பான விஷயமாக. குற்றங்களை சொல்லிட்டே இருந்தா. ஒரு ஆச்சாரியர் சொன்னார், அவர் அப்படி இல்லை, இவர் சரியில்லை. போய் ஒரு சிஷ்யன் குற்றம் சொல்றதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட் அவனுக்கு, அதான் அவன் வேலை. சொன்னார், நீ தான்ப்பா உலகத்திலேயே இதை பண்ண முடியும். ஏன் பெருமாள் சொல்றாரு, என்னடியார் அது செய்யார். தாயார் சொல்றார், நகஸ்சின் அபராத்யதி. ஆச்சாரியர்கள் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். அவர் அப்படி பாக்குறதே இல்லை, திருத்தி கை சேர்க்கவரா இருக்கா. இப்ப யாருமே குற்றம் சொல்லாதவோ சொல்றது ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அது நீதான் பண்ணிட்டே இருக்க. இதான் உலகத்துல பார்க்கணும். ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் இப்படி சண்டையிட்டுக் கொள்வது பிடிக்காத செயல். அதனாலதான் வார்த்தை சொல்றார், நானேதான் ஆயிடுக. அழகான வார்த்தை. உள்ள இருக்கிற பெண் பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவ நிலையிலே உயர்ந்து உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை. 1000 அர்த்தங்களை கேட்கலாம் நாம், ஆனா சரியான சமயத்துல அது ஞாபகம் வரும். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த சமயத்துல எது ஞாபகம் வரணுமோ அது கரெக்டா ஞாபகம் வரணும். வேண்டாது வந்தாலும் போச்சு. திடீர்னு சண்டை சமயத்துல மகாபாரத போர் ஞாபகம் வந்து இன்னும் சண்டை போடுவோம் அப்படின்னா போச்சு. ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் ஞாபகம் வந்து நான் எப்படி நடந்தா எம்பெருமானுக்கு உகப்புன்னு தெரிஞ்சா இந்த வார்த்தை வரும், நானேதான் ஆயிடுக. இந்த வியாக்கியானம் அருளுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை, இல்லாத குற்றத்தை சிலர் உண்டு என்று சொல்லினும் இல்லை செய்யாதே இசைகையிலே வைஷ்ணவ லட்சணம். இல்லாத குற்றம் அப்படின்னா நீ செய்யாத குற்றம், அதை சில பேர் உன் தலையில இடுகிறார். நீ தான் செய்தாய் என்று இடுகிற பொழுது அதை இல்லை செய்யாதே என்றால் மறுக்காதே. ஆமாம் அடியேன்தான் செய்தேன் என்று ஏற்பதுதானே வைஷ்ணவ லட்சணம். இது என்ன பேர்? அது நானே தான் ஆயிடு. இப்ப என்ன கேள்வி, நான் இருக்கிற குற்றத்தையே ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஒரு இடத்துல போய் திருடிட்டு வந்தான்னா திருடினேன்னு ஒத்துக்க போறானா? இல்லாத குற்றத்தை ஒருவர் உண்டுன்னு சொன்னா அதை மறுக்காத, ஆமாம் இதை அடியேன் தான் செய்தேன் என்று சொல்லுபவனுக்கு தான் வைஷ்ணவ லட்சணம் இருக்கிறது. வைஷ்ணவ லட்சணம் புற அடையாளங்களை இட்டு இல்ல, உள்ள இருக்கக்கூடிய அக அடையாளங்களை இட்டு. அந்த எண்ணம் உனக்கு இருக்கா? யாராவது இப்படி சொன்னா நீ அப்படி கேட்டுக்கிறியா? இல்லாத குற்றத்தை ஒருத்தர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? முதல்ல இது புரியலையே. பெருமாள் 14 வருஷம் காட்டுக்கு போன, மர உரி தரித்து புறப்பட்ட. இதை மாமா வீட்டுல இருக்கக்கூடிய பரதன் வந்த பிறகு அறிகிறான். அவன் அம்மா சொல்றா ராஜன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊட்டினான், அவன் மேல சேர்த்தா மாதிரி இருந்தது. நெருப்புல அவனை போட்ட மாதிரி, நெருப்பு அப்படியே வாரி இறைச்சா மாதிரி இருந்தது அவன் பேர். ராஜன்னு சப்தம் அப்படின்னா ராஜாவே வான்னா கைகை. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. நாம எப்பவும் தாசன் ஆச்சே, நம்ம போய் ராஜனுங்கிறது. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்க அவன் வருத்தங்கள் இதெல்லாம் சொல்றான். அப்ப அவனுக்கு இந்த சரித்திரம் தெரியறது. யாருக்கு? பரதனுக்கு. ராமன் காட்டுக்கு போனான்னா கைகேயி நல்லவளா இருந்தா அவள் மனதை கலைத்தால் கூனி. அந்த கூனி சொல்ற பேச்ச கேட்டா கைகேயி, கைகேயி பேச்ச கேட்டான் தசரதன், தசரதன் சொன்ன வார்த்தையை கேட்டான் ராமன்.
இந்த 4 பேர் தான் ராமர் காட்டுக்கு போறதுக்கே காரணம். கூனி, அடுத்தது கைகேயி, தசரதன். சரி நான் போயிட்டு வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போன ராமர். ஆனா பரதன் சொல்லிக்கிறான், காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்னா மத்பாபமேவ அத்திர நிமித்தமாசி. ஸ்ரீராமாயணத்துல தெரிவிக்கிற அழகா, என் பாப்பம் தான் ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுது. கூனி பண்ணாலா இல்ல, கைகேயா இல்ல, தசரதரா இல்ல, பெருமாளே வாங்க இல்லன்னு. ஏன மத்பாபமேவ, நான் செய்த பாபம். அதனால எப்படி சொல்றேன் அப்படின்னா, கைகேயிக்கு பரதன்ங்கிற ஒரு பிள்ளையே இல்லைன்னா ராஜ்யத்தை கேட்பாடா? இப்ப இந்த பாவி பிறந்ததுனால தானே கேட்கும்படியா இருந்தா. அப்ப நான் செய்த பாபமே என் பெருமாளை காட்டுக்கு துரத்தித்துன்னு வார்த்தை சொல்ற. இதான் நானே தான் ஆயிடுக. இந்த குணம் வருவது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஒரு வஸ்துவுக்கு குணத்தாலேயே உட்கருஷம். ஆச்சாரியர்கள் இவ்வளவு கொண்டாடும்படியா இருந்தான்னா குணத்திலே சிறந்தவர்களா இருந்தா. இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதர் அதனாலதான் கொண்டாடி. பேச்சிலேயோ மற்ற திறமைகள்லேயோ எழுத்துலேயோ சிறந்தவர்கள்னு சொல்றதுக்காக இல்ல. அந்த மாதிரி 1,00,000 பேர் வந்துட்டு போயிட்டா உலகத்துக்கு. எத்தனையோ சாமர்த்தியம் இருக்கிறவாள்லாம் இருக்கா உலகத்துக்கு. அதை எம்பெருமான் பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறான். அதுல இருக்கிற தூய்மையை பார்க்கிறான் எம்பெருமான். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமானுடைய திருவடி வாரத்துல 2வது பிரதட்சணம் ராஜமகேந்திரன் திருச்சுற்று சேனமுதலியார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல அந்த 4 கால் மண்டபத்துல கீழே அமர்ந்து உபன்யசிப்பார் திருவாய்மொழி காலக்ஷேபங்கள். இன்னைக்கும் அந்த தூண்ல மட்டும் இப்படி ஒரு கருங்கல்லையே ஒரு சீட்டு மாதிரி இருக்கு, சாய்மானத்தோட கூடியதா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல போய் சேவிக்கலாம் அழகா. நம்ம அந்த கோஷ்டி கலைந்து வெளியில வந்தா ஜனங்கள் எல்லாம் நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு சொல்லுவோம். அவ்வளவு நிரம்பி வழியுமா. இந்த நம்பெருமாளுக்கு தன்னை தவிர எக்ஸ்ட்ரா க்ரௌடு போடக்கூடாது. இப்ப பாருங்க, எல்லா ஆழ்வார் சன்னதியும் க்ளோஸ். ஏன்னா 10 நாள் எனக்கு தான் கும்பல் தரும். அத்தனை பேரும் பூர்த்தியா இங்க வந்தா. பெருமாள் கோஷ்டின்னா சாதாரணம் இல்லை. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ. எல்லா விஷயங்கள்லயும் பாசுரங்கள் கேட்கறதாகட்டும், உற்சவங்களாகட்டும், அத்தனை ஜனங்கள் வருவதில்லை. ஆனா இந்த நம்பிள்ளை கோஷ்டியை பாக்கறச்சே இது நம்பெருமாள் கோஷ்டியை கூட தோற்கடிச்சிடும் போல் இருக்கேன், அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கும். துவதஸ்தம்பம் சேவிச்ச பிறகு உள்ள போய் சேவிப்பது கிரமம் இல்லை. ஆனா நம்பிள்ளைக்காக மட்டும் சேவிக்கிறது. திருவேங்குடையான் பக்கத்துல விழுந்து சேவிக்கிறது. ஏன்னா சேனமுதிரியாருக்கு இல்ல, நம்பிள்ளை கோஷ்டியை சேவிக்க. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு ஸ்மாரகமாக கொண்டு சேவிக்கிறோம். சரித்திரம் பாதுகாக்கப்படுறது ஸ்ரீரங்கத்துல தொடர்ந்து வரக்கூடிய அனுஷ்டானங்களாலே. இந்த நம்பிள்ளை கோஷ்டியை கண்ட ஒரு சுவாமி, அவர் முதலியாண்டாருடைய திருவம்சத்தவரா இருக்கக்கூடியவர், தந்தாடை தோழப்பர் அப்படின்னு பேரு. அவர் தாமும் ஒரு உள்ளத்துல ஏற்படுகிற கலக்கம், அசூயைன்னு பேர். இந்த கலக்கம் எதனால வருதுன்னு தெரியாது. இவருக்கு ஒரு ஏற்றம் வந்ததுன்னா பொறுத்துக்க முடியாதபடி ஏற்படக்கூடிய விஷயம். அதனாலே நம்பிள்ளையை சில பேர் முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும் வசவு பாடி விடுகிறார். அப்படின்னா தவறாக அவரை சொல்லி பேசி விடுகிறார். அது வந்ததின் நோக்கம் ஒரு அசூயினால புறப்பட்ட வந்த வார்த்தை. இது முடிஞ்சு போயிடுது. அத்தனை பேரும் நம்பிள்ளை வார்த்தையை திருப்பி பேசுற பதில் கை கூப்பிட்டு போயிட்டார். அந்த கந்தாழை தோழப்பருடைய மனைவி காலக்ஷேபத்துக்கு டெய்லி போறோம். நம்பிள்ளையுடைய காலக்ஷேபம் ஆத்துல பார்த்தா மனைவியே தான் குருவா இருப்பான். இவள் நம்பிள்ளை இடத்துல நீர் அபச்சாரப்பட்டீர், அவர் தவறே செய்யாதப்ப அவரை பேசினீர், ஆகையால இன்று தொடங்கி உமக்கும் எனக்கும் சரீர சம்பந்தம் மட்டுமே, ஆத்ம சம்பந்தம் இல்லைன்னு பாகவதபச்சாரம் பண்ணிருக்கிறது. இவ்வளவு நாள் எனக்கு ஆத்மாவுக்கு பதியாகவும் இருந்தீர், சரீரத்துக்கு மட்டும் இல்லை. ஆனா இன்னிலேருந்து என்னன்னா சரீரம் மட்டும்தான் சம்பந்தம். உடனே அவருக்கு புரியல. உடனே நம்பிள்ளையின் வைபவத்தை சொல்லி, எப்படிப்பட்ட மகானுபாவர், அவர் திருவடிகளே இது பண்ணலாம், அவரும் அந்த வம்சத்தவர், உயர்ந்த வம்சத்தவர், அதனால அவருக்கும் அப்ப சட்டுன்னு புரியது. ஐயோ அப்ப பண்ணிருக்க கூடாதுதான், வாஸ்தவம் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்ப பாகவதபச்சாரம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரிஞ்சுட்டார். அப்படி பேசக்கூடாதே நாம. ஒரு பொறாமையால வார்த்தை வந்துடுது சட்டுன்னு. கோபப்பட்டு வார்த்தை விட்ட பிறகு அப்புறம் யோசிக்கிறச்சேதான் தெரியுச்சு இப்படி பண்ணிருக்க கூடாதேனா அப்படின்னு வெட்கப்படும்படியா இருக்கு. அந்த சுவாமி வருத்தப்பட்டு இருக்கிறச்சே இப்ப என்ன இதற்கு தீர்வுன்னா ஒரே தீர்வு தான், நேரா நம்பிள்ளை திருவடிகள்ல போய் மன்னிப்பு கேளுங்கோன்னு. சர்வான் அபராதான் க்ஷமஸ்வ. சில பேர் அடியார்களை ரொம்ப கோபமா திட்டிடுவான். திட்டின பிறகு நேரா தங்கள் ஆத்துல பெருமாள்கிட்ட போய் கையை கூப்பி, நான் அவரை பேசினேன் தப்பா மன்னிச்சிரு பெருமாள். இது எப்படி இருக்கு தெரியுமான்னா, காவேரி ஆத்துல கொண்டு போய் மோதிரத்தை தொலைச்சிட்டான், சந்திரவிஷ்கர்லயே தேடிட்டு இருக்கான், கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு மோதிரத்தை, தங்க மோதிரம் எங்கு தொலைத்தையோ அங்கதான் தேட.
பாகவதர்கள் திறத்திலே நீ எங்க தவறு பண்ணியோ அங்கதான் அதற்குண்டான தீர்வும் தேடி பிராயச்சித்தமும் அங்கதான் போய் பண்ணிக்கணும். அதனால நம்பிள்ள இடத்துல போய் கேளுங்கோள்னு சொன்ன அந்த சுவாமி உணர்ந்தார் உண்மையிலேயே. சரி புறப்பட்டு போறேன் அப்படின்னு திருந்தி தாங்க புறப்பட்டு வெளில வர. இந்த பிரகிருத்தியில தவறு செய்யாதவர்கள் இல்ல, தவறை எவ்வளவு சீக்கிரத்தை திருத்திக்க போறோங்கிறது தான் இங்க விஷயம். புறப்பட்டு வெளில வந்தா அவர் வீட்டு வாசல் நடையில ஒரு சுவாமி படுத்துட்டு இருக்கார், அழுதுறார், ஒரே விக்கி விக்கி அழுறார், போர்வையை போத்திட்டு இருக்கார். விளக்க கொண்டு வந்து பாக்குறா, இந்த போர்வையை எடுத்து பார்த்தா அடியேன் நம்பிள்ளைன்னு விழுந்து சேவிக்கிறார். கலிகண்ணி தாசர்னு பேர் அவர். பட்டால்ல விழுந்து இந்த கந்தாளை தோழப்பருடைய திருவடிகளை பிடிச்சிருக்கார் கெட்டியா. என்னென்ன என்னை மன்னித்தேன்னு சொல்ல அப்பதான் விடுவேங்க. இவருக்கு ஒரே ஷாக்கு, நாம இவரை தேடிதானே போலான்னு இருந்தோம், இவர் பண்ணக்கூடிய செயலைத்தானே நாம் செய்யலான்னு அங்க போனோம், என்னை மன்னிக்க வேணும்னு நாம கேட்கறது தானே புறப்படுறோம், இது என்ன மாறாடி நடக்கிறது, தானே என்ன நம்ம உண்மையிலேயே இருக்கோமா இல்லையா அவர் புரியல ஒண்ணு. இவர் போய் அங்க கேட்க வேண்டி இருக்க மன்னிப்பு, இவர் திருமாளிகையில அவர் வந்து கீழே விழுந்து சேவிச்சு கேட்கிறார், என்ன மன்னிச்சேன்னு சொல்லி. கந்தாடை தோழப்பர் மன்னிச்சு எழுதுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறச்சே, நான் தானே தவறு பண்ணேன், நீர் பண்ண மாதிரி கேட்கறது எனக்கே புரியலையே. அவர் சொன்னார், இல்ல, தேவரின் உயர்ந்த திருவம்சத்தை சார்ந்தவர்கள், பாதுகை எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாது சிரசாதாரயாம் என்று கொண்டாடக்கூடிய திருவம்சம். முதலியாண்டானும் புறத்தாழ்வானும் தண்டும் பவித்திரமும் போலே தண்டமா இருக்கிறவர் முதலியாண்டான். அந்த திருவம்சத்தவராக தேவர் தோன்றி இருக்கிறச்சு, தேவர் திருவாக்கிலிருந்து என்னை பத்தி கொஞ்சம் குறைச்சலா சொல்லும்படியா எடுத்துன்னா கண்டிப்பா நான் ஏதோ அபசாரப்பட்டிருப்பேன். எத்தனையோ தெரிஞ்சு பண்றதா இருந்து நம்ம தெரியாத 1000 பண்ணும், தெரியாம அடியன் பண்ணதாலதான் தேவர் பேசியிருப்பீர். ஆகையாலே அந்த திருவுள்ளத்திலே என்னால நோவு ஏற்பட்டதே, அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்தேன். அவர் சொன்னார், அவரை உயர்த்தி கட்டிண்டார் அப்படியே, என்ன உலகாரியனோ என்று உரைக்க. என்னப்பா நாங்கெல்லாம் ஏதோ 10 பேருக்கு 50 பேரு 100 பேருக்கு ஆச்சாரியர்களா இருக்கோம், நீர் உலகுக்கே ஆச்சாரியன், என்ன உலகாரியனோ லோகாச்சாரியனோ அப்படின்னு பேர் சொல்ல, பின்னை உலகாரியன் என்னும் பெயர் நம்பிள்ளை ஓங்கி விலகாமல் நின்றதென்னுமே. நம்பிள்ளைக்கு என்ன திருநாமம் அதனால ஏற்பட்டது, கந்தாளை தோழப்பரால லோகாச்சாரியர்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு பேர். அவருக்கு ஒரு குமாரர் ஜனிக்கிறார், பிறக்கிறார், தன் ஆச்சாரியன் பெயரை சூட்டணும். ஆகையால அந்த குழந்தைக்கு என்ன பேர் சொல்றாருன்னா பிள்ளை லோகாச்சாரியர். ஆச்சாரியன் 2 திருநாமத்திலிருந்து எடுத்துட்டார், நம்பிள்ளை லோகாச்சாரியர், அதை அப்படியே சேர்த்தார் பிள்ளை லோகாச்சாரியர் என்று திருநாமத்தை சூட்டும்படியாக இருந்தார். சொல்றாருங்க, நானேதான் ஆயிடு, இல்லாத குற்றத்தை கூட தன் தலையிலே சுமப்பதாக இருக்கக்கூடிய விஷயம், இது ரொம்ப உயர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இது ஆச்சாரியர்கள் திறத்திலே நாம் பல இடங்கள்ல பார்க்கலாம். இது ஒரு இடம் சொன்னோம், ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அப்படின்னு அங்க வார்த்தை சொல்ற அழகா. அடுத்தது, ஒல்லை நீ போதாய், நீ சீக்கிரமா புறப்பட்டு வர வேண்டும். எம்பெருமானை அடையக்கூடிய சமயம் குறைச்சலா இருக்கும், அது பொறுமையா அப்புறம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துதல் கூட. உலக விஷயத்துல காலம் தாழ்த்திக்கலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இங்க போயிட்டு வரலாமா பொறுமையா பண்ணிக்கலாம். ஆனா பகவத் விஷயத்துல வரச்சே உடனே செய்வதே முறை. நீ இப்படி பிரிஞ்சிருக்கிறது உனக்கே ஏற்க முடியாத பொழுது சீக்கிரமா வந்து சேரேன், ஒல்லை நீ போதாய். ஆனா இன்னைக்கு உலகத்துல நாம என்ன பண்ணிக்கிறோம், மத்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுல முதல் பிரியாரிட்டி கோயிலுக்கு போனோம், நாளைக்கு பாத்துக்கலாமே, நாளைக்கு பாத்துக்கலாமே, அது நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்னாச்சு, நான் போகவே இல்லையே. ஒருத்தர் இப்படிதான் திருப்பாவை கூப்பிட்டேன், சுவாமி அவசியம் வந்துடுறேன், அவசியம் வந்துடுறேன், 30வது நாள் சாத்துறேன், நாளையோட சாத்துறேன், கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சுன்னா, இல்ல அடுத்த வருஷம் அவசியம் வந்துடுறேன். அப்ப என்ன, அடுத்த வருஷம் திருப்பி மார்கழி 1ல தொடர ஆரம்பிக்கும். இது பண்ணலாமான பகவத் விஷயத்துல பண்ணக்கூடாது. ஏனர் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் எண்ணுமிடத்திரை ஒண்ணுமின் நீரு. எந்த க்ஷணம் நமக்கு ஏற்படுகிறதோ அந்த க்ஷணத்தையே பற்றி கொள்வதுதான் உயர்ந்தது. வந்தா ஸ்ரீரங்கத்துல பகல் 10 அரையர் சேவை கேட்டுட்டு இருக்காரு ஜென்மம். அதாவது திருவாய்மொழி, அதாவது அரையர் சேவை கேட்டு இருக்கிற சமயத்துல ஆழ்வாருடைய பாசுரத்துல வருது,
என்னன்னா அனந்தபுரத்துக்கு நடக்கக்கூடியதாக வரக்கூடிய பாசனம் நடமினோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. கேட்டாருன்னு உடனே ஆளவந்தாருக்கு எழுந்தார், கடகடம் திருவனந்தபுரம் கிளம்பிட்டு. எங்க போறாருன்னா அரையர் சேவையில இருந்து நேரா திருவனந்தபுரம் போயிட்டு போயிட்டு என்ன ஆழ்வார் சொல்றதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். இப்ப இது எப்படி இருக்கணும்னா பகவத் விஷயம்னு வரைச்சு அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். உள்ளை நீ இப்போதாய் உனக்கென்ன வேறுடையை, நீ மட்டும் தனித்து பகவானை அனுபவிப்பது என்பது கிரமமா? ஸ்வயம் பாகம் பண்ணலாமா? எல்லாருமா கூடி இருக்கிறச்சே தான் மட்டும் தனித்து சமையல் செய்து கொள்வது என்பது ஏற்கும்படியான விஷயம் ஆகுமா? அது கூடாதேன்னு வார்த்தை சொல்றா. உனக்கென்ன வேறுடையை. இதை அழகா இந்த இடத்துல ஒரு அற்புதமான பங்கியை தெரிவிக்கிறார் பெரியவாச்சார் பிள்ளை. பகவத் விஷயத்தை, அதாவது இது பாகவதர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களை பகிஷ்கரித்து பற்றும் பகவத் விஷயத்தோடு தேவதாந்தரத்தோடு வாசி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. பகவானுக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய அடியவர்களை தவிர்ந்து எம்பெருமானை பற்றுவது என்பது நீ பகவானை பத்தல சாமானிய தேவதைகளை பத்தினா போல சமானம். பரமாத்மாவை பற்றினதற்கு அது ஒப்பாகாதுன்னு வார்த்தை சொல்ல. ஏன்? பாகவத விஷயத்தை பகிஷ்கரித்து ஆச்சாரிய சம்பந்தத்தை பகிஷ்கரித்து அடியார்கள் திரளை தவிர்த்து பகவானை பற்றுவதும் ஒண்ணு, பற்றாமல் இருப்பதும் ஒண்ணு. அதனால ஒரு பயன் இல்லை. பற்றாமல் இருப்பதாக சொல்லலாது, வேறொன்றை பற்றி சம்சாரத்துல விழற மாதிரின்னு வார்த்தை சொல்ல. இது எங்க நடந்திருக்குன்னா கூரத்தாழ்வானுடைய சரித்திரம். இதுவும் ஸ்ரீரங்கத்துல நடந்த ஒரு சரித்திரம். கூரத்தாழ்வான் கண்ணிழந்து ஸ்ரீரங்கத்துல வர்த்திக்கிறார். சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டையில இருக்கா. ஆச்சாரியனும் சிஷ்யனும் பிரிஞ்சிருக்கு. எப்பவும் ஆச்சாரியனோடையே கூட இருப்பார் கூரத்தாழ்வான். ராமானுஜரை விட்டு பிரிய மாட்டார். ஆனா இப்ப பிரிஞ்சிருக்கார். காலத்தினுடைய கோலம் அதான் அவருக்கு ஏற்படுகிற வருத்தம். ரொம்ப கோயிலுக்கே போக மாட்டார். ஆனா வேற வழி இல்ல, பெரிய பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுவோம். எதற்காக? என் ஆச்சாரியனோட சீக்கிரம் சேர்த்து வையும். எவ்வளவு நாளும் பிரிச்சு வைப்பு, சீக்கிரம் நீர் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கோயிலுக்குள்ள போற. போனா கோயில்ல 2 காவலாளிகள் இருக்கா. ராமானுஜ சம்பந்தம் உடையார் கோயிலுக்கு வரக்கூடாது. நீ ராமானுஜ சம்பந்தம் உடைய. ஆமா, என் ஆச்சாரியன் தான் சுவாமி ராமானுஜன். ஏன்னா திரும்பிகண்ட சோழன் அப்படிதான் ஆணையிட்டு இருக்கிறான். ராமானுஜ சம்பந்திகளை கோயிலுக்குள்ள விடாத. புறத்தாழ்வான் முக்கிய சம்பந்தி, அவர் தான் சத்சிஷ்யர். இப்போ ஒரு காவலாளி தடுத்துட்டான். பக்கத்துல இருக்கிற காவலாளி சொன்னா அவன் புறத்தாழ்வானை பத்தி தெரியும். அதனால அவன் சொன்னான், ஐயோ இவராப்பா ரொம்ப நல்லவர்ப்பா, நல்ல குணங்களுடையவர், இவரை மட்டும் உள்ள அலோவ் பண்ணும். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பா ஒருத்தன் சொன்னானோ இல்லையோ டக்குன்னு உள்ள ஓடிப்படும். இப்ப புறத்தாழ்வான் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு கோயிலும் வேண்டா பெரிய பெருமாளும் வேண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே கட்டி அழுகும், எனக்கு வேண்டாம். உமக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தான் வேணும். ராமானுஜ சம்பந்தமே அமையும். அப்படின்னா ஒருவனுக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளாலே அந்த குணங்களை எம்பெருமான் கண்டு கணிசித்து அவனை கொண்டு போய் சதாச்சாரியன்கிட்ட சேர்த்து சதாச்சாரியன் இவன் குணங்களை நன்றாக வளர்த்து கொடுக்கும்படியாக இருக்கிறான். இதுதான் சதாச்சாரிய சம்பந்தத்தால ஏற்படுகிற பயன். புறத்தாழ்வான் சொன்னார், என் குணங்கள் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெருகைக்கு காரணமாக இல்லாமல் ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுக்கைக்கு காரணமாக இருக்கிறது. என்ன போய் நல்லவன்கிறான், ஆனா ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னா உள்ள போங்கிறான். இப்ப நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் மட்டும்தான் வேணுங்கிற கூறத்தாழ்வு. நான் எப்படிப்பட்டவனா கூட இருக்கலாம். அந்த நல்லவன் எப்ப வரணும்? ஆச்சாரிய சம்பந்தம் அடியாக வரணும். இல்லையே சுவாமி, அவங்களுக்குள்ளதான் பேசிக்கிறா, பெருமாளுக்கு தெரியாதா? பெருமாளுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஊர் உலகமும் இத்தை அறிய வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவன்னு உள்ள போனா ஆயிடும். ஆனா வெளியில இவன் சொல்றான் அவர் நல்லவர்ப்பா. இந்த நல்லவனா இருக்கிறது ஆச்சாரிய சம்பந்தத்தை வலுப்படுத்தி கொடுக்கணுமே. அப்படி இல்லாத அது அழிக்கைக்கு காரணமா இருக்கு. உடனே குறத்தாழ்வான் சொன்னார், என்ன எனக்கு கோயிலும் வேண்டாம் பெரிய பெருமாளும் வேண்டாம், என்ன வேணும்? எம்பெருமானார் சம்பந்தமே அமையும். எனக்கு அந்த ராமானுஜ சம்பந்தம் இருக்கு, அது போரும். அதுலதான் மீண்டும் பெரிய பெருமான் அவர் அடைத்தார். உமக்கும் உம சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் கொடுத்தோம். பின்னாளிலே அதை அருளி செய்தார் பெரிய பெருமான். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா எதை வேணா பிடிச்சுக்கணும். பரமபதத்தையே கையிலிருந்து நெல்லிக்கனியாக காட்டி கொடுக்கும். பகவத் சம்பந்தத்தை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வாரம் வாரம் உபயதாரர் மாலையை பெருசா போடுவார், ஷடாரி எல்லாம் முடிஞ்சது, தீர்த்தம் என்னாச்சு கிளம்பும். ஏன்னா அடுத்தவ காதல் இருக்க பாரு, கிளம்பும்.
நம்பெருமாள் எப்படி சிரிச்சுட்டே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் உபயம் பண்ணேனே, பக்கத்துல நின்னேனே, உபயத்தோட அந்த வரியை நினைச்சுக்கோங்க. ஊ எடுத்துட்டு பயம் பயம் நினைச்சுக்கணும். ஏன் அவர்கிட்ட மந்தஸ்மிதேன அவர் சிரிச்சுட்டே காரியங்களை பண்ணுவோம். சுவாமி உபயம் பண்ணிருக்கேன், எனக்கு பணம் கட்டியா சொல்லியோ, மாலை போட்டா சொல்லியோ, கிளம்புற வேண்டியதான் அடுத்தது. அப்ப எந்த சம்பந்தத்தால அவர் கொடுப்பார்? ஆச்சாரிய சம்பந்தத்தாலே மட்டுமே மோட்சத்தை கொடுப்பவன் என்பரும். அது இல்லைன்னா இல்லை. திருக்கட்சியிடத்திலே சொல்ற வார்த்தை இல்லையா அழகா? திருக்கட்சி இடத்துல பேசின என்ன, நாம் தான் வீசினோமே, அதுக்குதான் நாம் தான் பேசினோமேன்னு அழகா. దానికి దీనికి సరిపోయిందండి. கணக்கு டாலி. எதற்கு அதை தாண்டி உனக்கு வேணும் மோட்சம்? அப்ப பகவானை பற்றுவதும் ஆச்சாரிய முகேன பற்ற வேண்டும். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத பொழுது எம்பெருமான் அவனுக்கு மோட்சம் தர மாட்டான். ஆதலால் அவர்கள் திருநாடு எய்த மாட்டார்கள்னு சொல்றார் மாமனிகள் தெரிவிக்கிறச்சு. ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாட்டிற்கு போக மாட்டார்கள். ஏன்? எம்பெருமானை பற்றுவது ஆச்சாரியனை விட்டு பற்றினானாகில் இவனுக்கு அது கிடையாது. அதான் இந்த வார்த்தை சொல்றா, உனக்கென்ன வேறுடையை. நீ மட்டும் கிருஷ்ணானுபவம் தனித்து பண்ண முடியுமா? இத்தனை அடியார்களோட சேர்ந்துதானே பகவானை பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். உடனே அவள் கேட்கிறா, எல்லாரும் போந்தாரா? நான் எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இது உபன்யாசம் நடந்துட்டே இருக்கு. முதல்ல ஜனங்கள்லாம் பாப்பா, எத்தனை மணிக்கு வருது, சுவாமி வந்துட்டாரா, தொடங்கிட்டாரா, மைக்கில கேட்கறதா, இப்ப போலாம்ப்பா. உபன்யாசகர் யோசிப்பார், இவாள்லாம் வந்த பிறகு நாம் போனா நல்லா இருக்குமே. கடைசியா இப்படியே போய் என்ன இருக்குன்னார், உபன்யாசம் எப்ப முடிக்குமோ அப்பதான் ஆரம்பிக்கிறது. இப்ப உள்ள அந்த பெண் பிள்ளை கேட்கிறா, எல்லாரும் போந்தாரோ? எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் சேர்ந்தாச்சா? அழகா உடனே அவள் சொல்றா, அங்கேருந்து போந்தா எல்லாரும் வந்தாச்சு. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணும்? போந்து எண்ணிக்கொள். நீயே புகுந்து வந்து உன் கைப்பட்டு எண்ணிக்கொள். என்ன அதனால பிரயோஜனம்னா, பாகவதர் குழாங்களை கண்ணாலே காண்பதும் இந்த கையாலே ஸ்பர்ஷம் பட்டு இருப்பதும் அதுவே பரம பாக்கியம். ரெண்டுமே அனுபவத்திலே கொண்டாட தகுந்ததாக இருக்கிறது. ஆகையாலதான் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு வார்த்தை சொல்றான். சரி, என்ன பண்ணுவோம்? எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றதுன்னா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை, எம்பெருமானுடைய இருந்திருக்கக்கூடிய கீர்த்திகளை பாடுவோம். வல்லானை வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய யானை, குவளையாபீடம்னு அந்த யானைக்கு பேரு. கம்சனுடைய பட்டத்து யானையா இருக்கு. பட்டத்து யானை ஏதோ நோஞ்சான்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன், யானையே பலமா இருக்கும். அந்த பலத்திலேயே சிறந்த யானையை தான் பட்டத்து யானையா இருக்கும். அப்படிப்பட்ட குவளையாபீடம்ங்கிற யானையை வச்சிருக்கு. அதற்கு வேற மது முதலானவைகளை கொடுத்து அதுக்கு மதமேற்றும்படியா பண்ணியிருக்கான். அந்த யானை காத்துன்னு இருக்கு. கிருஷ்ணன் சின்ன குழந்தையா வர, இளமை ததும்பி இருக்கிற பருவம் எம்பெருமானுக்கு. அப்ப அந்த குவளையாபீடம்ங்கிற யானையை எம்பெருமான் தான் மடிய செய்தான். வல்லானை கொன்றானை, அவை கொன்று போந்தான் எம்பெருமான். மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, அதற்கு மேலே சாணுர முஷ்டிகர்னு சொல்லக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய மல்யுத்தம் பண்ணுவதற்காக நிற்க. அங்க இருக்கிற கோபிகாஸ்திரிகள்லாம் பாக்குறா, ஐயோ நசமம் யுத்தமித்யாகு, இது யுத்தம் இல்லையே. அந்த நகரத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம், மதுரையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிருஷ்ணனோட யுத்தம் பண்றதா இவர்கள். அவன் எப்படி இருக்கான்? மலைய போல இருக்கான், ஊன்மலைக்கு மூடு பொறுத்தவரா இருக்கு. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்? சின்ன குழந்தையாட்டம். இவர்களுடைய சண்டை போடுறது அப்படின்னு வருத்தப்படுறச்சே அவர்களை எம்பெருமான் சாணுர முற்றிகளை வதம் செய்தார். மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, கம்சனையும் கூட எம்பெருமான் கொன்று போந்தான். வல்லானை அப்படின்னு சொல்றச்சே, மாற்றாரை மாற்றடிக்க வல்லானைனா அந்த எதிரிகளை அழிகச் செய்ததாலே தங்கள் உயிரை காப்பாத்தினான் எம்பெருமான். யாருக்கு? அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம். எதனால? எம்பெருமானுக்கு ஏற்படுகிற ஆபத்து தங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்து. இப்ப எம்பெருமான் அந்த போக்கின்றான்னா அந்த ஆபத்தை, அப்பா நம்ம உயிர் தப்பிச்சது என்று இருக்கிறார்களா இவர்கள். மாயனை, மாயனை என்றால் ஆச்சரியமான செயல்களை செய்யுமவன். சாணூர முட்டிகள் இடத்துல எம்பெருமான் சண்டை போடுறச்சே அவர்கள் இவன் கையில என்ன பாடுபட்டாலோ அது இந்த எம்பெருமான் இந்த ஸ்திரீகள் கோபிகாஸ்திரிகள்கிட்ட மாட்டிட்டான்னா அந்த பாடு இவன் படுவான் அவர்கள். மாயனை ஆச்சரிய பூதனை அப்படின்னு பண்றாள். இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார் இதை, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை அப்படின்னு அர்த்தம் காண்பிக்கிறச்சே இங்க தெரிவிச்சு காண்பிக்கிறார். வல்லானை கொன்றானை, ஸ்திரீத்வாபிமானத்தை,
எம்பெருமானோடு சேரமாட்டோம்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அபிமானம், ஸ்திரீகளுக்கு உண்டான அபிமானத்தை போக்கினவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அங்க இருக்கக்கூடிய கோப விருத்தர்கள் எல்லாம் இவர்களோடு சேரக்கூடாதுன்னு தடை பண்ணினாரே, அந்த சங்கல்பத்தை தொலைத்தவனை, மாயனை, ஆச்சரியமான செயல்களை நம்மோடு கலந்து எப்படி இருக்காங்க, இவனா பரமாத்மா, இவனா அப்படி அவர்களை வதம் பண்ணவன் அப்படின்னு சொல்லும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக நம்மோடு கலந்து பரிமாறக்கூடியவனை பாட, அந்த எபெருமான் நமக்கு தோற்று அவன் நிற்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா அந்த தோல்விக்கு சேர பாட, இவ்வளவு பேரை கொண்டுட்டு வந்திருக்கான எம்பெருமான், பெரிய வதம் பண்ணிருக்கானே, அப்ப எவ்வளவு பலவானா இருக்கணும். இப்ப தன்னோட மனைவியோட எம்பெருமான் கூடுகிறான், நப்பின்னையோட கூடுகிறான், இன்னொரு கோபிகாஸ்திரியோட இருக்கிறச்சே அவர்கள் ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்து எம்பெருமான் கையை அந்த கட்டிலோட சேர்த்து கட்டினான்னா அதை அவிழ்க்க முடியாதபடி இருக்கும். என்னால அவிழ்க்க முடியலையே, இதை கொஞ்சம் நீ அவிழ்த்து விட. இப்ப அந்த இடத்துல நான் எப்படிப்பட்ட பலவான் தெரியுமா அப்படி காமிக்கிறவன் உண்மையான கடவுளே இல்லை. இந்த அழகா ஆழ்வார் பாசுரத்தை சொல்ற, எப்படி இருக்கணும் அவன் அப்படின்னா, அந்த மனைவி கட்டின கட்டுக்கு அதை அவிழ்க்க முடியாதபடி இருக்கு. அதுதான் இந்த சொல்றார், மாயனை, ஆச்சரிய பூதனை, அவனை பாட ஏலோர், அவன் நமக்கு தோற்று இருக்கான் பாரு, அந்த தோல்விக்கு நாம தோற்று அவனை பாட அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். ஏலோர் எம்பாவாய். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தான சந்தானம் பண்ணுவோம். எல்லே இளங்கிளியே இன்ன முறங்குதியோ சில்லென்னடையேன் மின் நீர் போதருகின்றேன் முன் கட்டுரைகள் மண்டே உன் வாயனிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் நானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை அதனை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். சீர் திருவடிகளே சரணம்.